ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு என் அன்பு கொடி நமஸ்காரங்கள். ஓம் சாயீஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹி தன்னः சர்வः பிரச்சோதயாத். ஓம் சாயி ராமாய வித்மஹே ஆத்மா ராமாய தீமஹி தன்னோ பாபா பிரச்சோதயாத். ஓம் தாசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராமः பிரச்சோதயாத். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே. सदाशिवसमारम्भां व्यासशङ्करमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. பல காலமாக ரொம்ப அருமையான இந்த ராமாயணம் என்கின்ற ஒரு அழகு ரசத்தில் நம்ம எல்லாருமே மூழ்கின்று அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த வருஷமும் அழகாக சப்தாகம் நடந்துருக்கு. நேற்றுக்கு சாய்ராம் சொன்ன மாதிரி மேகநாதனோட இறப்பு வரைக்கும் பார்த்துருக்கு. அடுத்த சில செக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்து முக்கியமானதான பட்டாபிஷேகத்தோட இல்லாமல் உத்தரகாண்டம் சுவாமி என்னென்ன சொல்லியிருக்க அந்த செக்ஷன்ஸையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போவும் சொல்றது போல ராமாயணம் என்னது? ராமஸ்ய அயனம் இது ராமாயணம். ராமனின் பாதை, அவர் நடந்த வழி, அவர் நம்மளுக்கு காட்டியிருக்க வழி, அதுதான் இந்த ராமாயணம். ராமா அப்படிங்கிற அந்த வார்த்தைகளே 2 பீஜாட்சரங்கள் கொண்ட வார்த்தை. அஷ்டாட்சரி மந்திரமான நாராயண மந்திரத்திலையும் பஞ்சாட்சரி மந்திரமான நமசிவாய மந்திரத்திலேயே இருந்து ராவும் மாவும் எடுக்கப்பட்டது. இந்த ராவையும் மாவையும் அந்த மந்திரங்கள்லேருந்து நீக்கிட்டார். நாராயணன் அப்படிங்கிறது ந அயணம் அப்படின்னு ஆயிடுறது, அதாவது பாதை இல்லாத ஒரு இடம். சிவாய் நமசிவாயிலிருந்து மாவை எடுத்துட்டோம்னா ந சிவாயன்னு ஆயிடுறது, அதாவது மங்களம் இல்லாத ஒரு தன்மை. ஸோ ராமா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எப்பேற்பட்ட மகத்துவம் இருக்குங்கிறது வந்து அந்த 2 மந்திரங்களும் நம்மளுக்கு எடுத்து காட்டுறது. ராமாயணம் அப்படிங்கிறது 3 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று ராமனின் கதை, அதாவது தெய்வத்துவத்தின் கதை. மற்றொன்று தெய்வத்துவத்தின் கதைன்னு சொல்லும்பொழுது பரமாத்மாவின் கதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். கூடவே ராமன் அப்படின்னு சொல்ல சீதையை சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து ராமன் சீதை, ராமன் ஜானகின்னு சொல்றது கிடையாது. சீதாராமன் ஜானகி ராமன் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஜானகி அந்த கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அது ஜீவாத்மாவின் கதை. ராவணனோட சம்ஹாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கதைன்னு நம்ம சொல்றோம். ராவணன் இங்க என்ன எதை குறிக்கிறது? ராவணன் அப்படிங்கும் பொழுது பார்த்தா அஞ்ஞானத்தை குறிக்கிறது. ஸோ பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சேர்ந்து அஞ்ஞானத்தின் அழிவுக்கு அடிவகுத்த கதை ராமாயணம். சுவாமி சொல்றது மாதிரி ராமா அப்படிங்கிற அந்த அக்ஷரத்துக்கே 3 பிரிக்கலாம் அப்படிங்கிறார். ரா, ஆ, மா. இந்த ராங்கிறது அக்னியோட பிரின்சிபல், ஆங்கிறது சூரியனோட பிரின்சிபல், மாங்கிறது சந்திரனோட பிரின்சிபல் அப்படிங்கிறார். இந்த அக்னியோட பிரின்சிபல் என்ன பண்ணுறது? நம்மளுக்கு மாயையை விலக்கி கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கொண்டது. இந்த சூரியாம்சத்தை கொண்ட பிரின்சிபல் வந்து அஞ்ஞானத்தை விலக்கக்கூடியது. சந்திர அம்சத்தை கொண்டது வந்து நம்மளோட ஹிருதயத்தை மகிழ்விக்க குளிர்விக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஒரு சின்னதாக நம்ம பார்க்கும் பொழுது ராமா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள், உள்ளர்த்தங்கள், மகத்துவம் நிறைஞ்ச ஒரு நாமம். எப்படி தாயார் பார்வதி வந்து சிவன் கிட்ட எனக்கு வந்து இவ்வளோ பெரிய சஹஸ்ரநாமத்தை சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கே, என்ன வழி அப்படின்னு கேட்கும்பொழுது
ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராளமேன்னு சொல்றாரு இல்லையா. ராமநாமத்தை நீ 3 வாட்டி ஜபிச்சா போருமே, சஹஸ்ரநாமத்தோட அந்த மகிமையும் அடையலாம். அப்பேற்பட்ட ஒரு முக்கிய மூல மந்திரம் இந்த ராமநாமம். ராமாயணத்திலையும் சரி பாரதத்திலையும் சரி முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அவளுக்கு சாதாரணமான ஒரு பிறவி கிடையாது, எல்லாமே ஒரு அசாதாரணமான ஒரு பிறவிகள். ராமாயணத்தை எடுத்துட்டா பாயசத்திலிருந்து வந்த ஒரு இது, மகாபாரதத்தை எடுத்துட்டா தேவர்கள் கிட்டேருந்து நடந்த அருட்பிரசாதம், பிரவேசம், பிரசவம் இல்லை. சுவாமி சொல்ற மாதிரி இவாள்லாம் பிரவேசம் கிடையாது, இதெல்லாம் பிரசவம் கிடையாது, பிரவேசம். இதுலயே நம்ம இந்த 4 முக்கிய கதாபாத்திரங்களான 4 சகோதரர்கள் ராமலட்சுமண வரத சத்ருக்னர் பார்க்கும் பொழுது அவ என்னென்னத்தோட அவதாரம். ராமர் மகாவிஷ்ணுவோட அவதாரம், லக்ஷ்மணன் ஆதிசேஷனோட அவதாரம், பரதன் பாஞ்சஜன்யத்தோட அவதாரம், சத்ருக்னன் சுதர்ஷனத்தோட அவதாரம். அதனாலதான் பார்த்தா ராமருக்கும் பரதருக்கும் அவ்வளவு லேசம் கோபம் வராது. ஏன்னா 2 பேருமே குளிர்ந்த ஒரு சுபாவம் கொண்டவன், சங்கும் சரி நாராயணனும் சரி. ஆதிசேஷன் சீர்றதுக்காகவே ரெடியா இருப்பார், சுதர்ஷனர் யார கழுத்தை வெட்டலான்னு தான் பார்த்துட்டு இருப்பார். ஸோ அப்பேற்பட்ட அந்த ஒரு 2 கோபம் நிறைஞ்ச ஒரு இருக்கிறதுனால தான் லக்ஷ்மணனுக்கும் சத்ருக்னனுக்கும் அந்த ஆவேசம் ஜாஸ்தி வரும். சத்ருக்னனோட ஆவேசம் எப்பேற்பட்டதுங்கிறது நம்ம கடைசியா பார்க்க போறோம், அதையும் நான் சொல்றேன். நிறைய சூக்ஷ்மங்கள் இதுல அடங்கி இருக்கு ராமாயணத்துல. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ராமாயணத்தை திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது நிறைய பேர் கேட்கலாம், படிச்ச கதை தானே திருப்பி திருப்பி அதையே கேட்டுட்டு இருக்கணுமா, வேற ஏதாவது கதை இருக்கா? ராமாயணமும் சரி பாரதமும் சரி பாகவதமும் சரி, அதுலயும் முக்கியமா ராமாயணம் எப்படின்னா ஒவ்வொரு தடவை நீங்க படிக்கும் பொழுது புதுசா ஏதாவது ஒரு உள்நடத்தத்தை எடுத்து கொடுக்கும். சமஸ்கிருதம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா வேதாந்தங்கள் புரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமா அந்த கதையை படிச்சாலே தானாகவே நமது ஆழ் மனசுக்குள்ள அந்த கதை ஏதாவது ஒரு துல்லியமான ஒரு உள்ளர்த்தத்தை எடுத்துக் கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு காவிய மகாகாவியம் இந்த ராமாயணம். இதுல ஒரு சில வேடிக்கைகளும் நடக்கிறது. இது நீங்க வால்மீகி ராமாயணத்தை எடுத்தாலும் சரி, கம்பராமாயணத்தை எடுத்தாலும் சரி, சுவாமி எழுதின நம்மளோட ராமகதா ரசவாகினி எடுத்திருந்தாலும் சரி, நிறைய அழகழகான சம்பவங்கள். அதுல ஒரு சம்பவம் சீதை ராமர் கழுத்துல மாலையிடும் தருணம். எப்பவுமே சொல்லுவா, இந்த மாலை மாத்திர இது நடக்கும் பொழுது விட்டு கொடுக்காதேன்பா. ஆனா யூஸ்வலா பார்த்தீங்கன்னா ஆம்பளைகள் எல்லாருமே உடனே தலையை குனிஞ்சு விட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்ப தலையை குனியலைன்னா அதுக்கப்புறம் எப்பவுமே அடி விழுந்துட்டு முதலே விழுந்து விடுறது நல்லது. ஆனா ராமர் அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது கஷ்டம். சீதை என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. ராமரும் தலையை குனியக்கூடாது. லக்ஷ்மணரை பாக்குற, நீ ஆதிசேஷன் தானே, உன் தலையில தானே பூமி இருக்கு, அவ நிக்கிற அந்த பூமியை மட்டும் தூக்கிட்டு அந்த மாலை சாத்துற மாதிரி பாரு. லக்ஷ்மணர் சொல்றாரு, இதெல்லாம் இந்த கதையில என்கிட்ட வேண்டாம், நீ அவதாரமா பண்ணிருக்கோமே தவிர நம்ம மனுஷனா நடக்கணும் தான் நீ கட்டளை இட்டுன்னு வந்திருக்கோம், அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஏதாவது பண்ணாலும் செய்ய காட்டும்போது கமால் ராமர் காலில் விழுறார். விழுந்தவனை தூக்கணுமே ராமர் குனியும் போது சீதை மாலையிடுறார். ஸோ எப்படி உன்னை குனிய வைக்கிறது, குனிய வைக்கும் பொழுது உன்னோட தன்மை குறையாம எப்படி காத்துக்க முடியும் அப்படிங்கறது ஒவ்வொரு சகோதரர் இந்த கதையில நடக்கிறத பார்க்கும்பொழுது அவ்வளவு அந்யோன்யம், அவ்வளவு ஒரு நட்பு, ஒரு அன்பு, ஒரு பாசம். இப்ப பரசுராமர் ராமர் கிட்ட அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வழி மறிக்கிறாரு. அப்ப நம்மளுக்கு ஒரு மனசுல கேட்கலாம், அவரும் ஒரு மகாவிஷ்ணுவோட அவதாரம், இவரும் ஒரு மகாவிஷ்ணுவோட அவதாரம், எதற்காக இந்த ஒரு கலவரம் அந்த நேரத்துல? அப்படி பார்க்கும் பொழுது சிவதனுஷ் முடிக்கப்படுறது ஜனகனோட சபையில. அதே மாதிரி விஷ்ணு தனுஷு ஒண்ணு இருக்கு, அது பரசுராமர் கையில இருக்கு. பரசுராமர் அவரோட அவதார நோக்கம் முடிய போற ஒரு தருணம். திரேதாயுகம் முடிச்சு துவாபரத்தோட ஆரம்பத்தோட அவரோட தருணம் முடியறது. அதுக்கப்புறம் தபஸ் வாழ்க்கை மட்டும்தான். துவாபர யுகத்தோட அவருக்கு வரக்கூடிய அந்த இன்சிடென்ட்ஸ் பார்த்தோம்னா பீஷ்மரோட நடக்கக்கூடிய அந்த ஒரு சண்டை யுத்தம், அம்பாக்காக பண்ணக்கூடிய அந்த யுத்தம். இந்த இடத்துல பரசுராமர் வரும் பொழுது எதற்காக வர
அப்படின்னா ராமர் வந்து நம்ம பூர்ணாவதாரம்னு சொல்றோம், ஆனா அவதாரம் பண்ணும் பொழுது அவர் பூர்ணாவதாரம் இல்லை. ஒரு அவதாரத்துக்கு 16 கலைகள் உண்டு. ராமர் 12 கலைகளோட வரார். மீதி 3 சகோதரர்கள் 3 ஆளுக்கு ஒரு கலைன்னு எடுத்துட்டு வரார். பரசுராமர் கிட்ட மீதி ஒரு கலை இருக்கு. ஸோ அந்த கலையை ராமர் கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைச்சாதான் அந்த பூர்ணாவதாரம் பூர்ணத்துவம் அடையும். அதற்காக இந்த ஒரு இன்சிடென்ட் கொண்டு வர, எப்போ பரசுராமர் வந்து பிடி என்னோட இல்லை, நீ இதை பிடிக்கிறியா பார்க்குறேன்னு அவர் கொடுக்கும்போது சிம்பாலிசம். அவர்கிட்ட இந்த பில்லை ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அது நம்பர் 1. 2வது, ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி அவர் கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தன்மை என்னன்னா விஷ்ணுவோட தனுஷ். விஷ்ணுவோட தனுஷ் எதை குறிக்கிறதுனா அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அவதார கலையை தான் குறிக்கிறது. அதை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற ராமாவதாரம் பூர்ணாவதாரமாக மாறுறது. இந்த 16 கலைகள் என்னன்னு பார்த்தா ஸ்ரீஹி, பூ, கீர்த்தி, இளா, லீலா, காந்தி, வித்யா, விமலா, உத்கர்ஷினி, ஞானா, கிரியா, யோகா, பிரஹ்வி, சத்யா, ஈஷானா, அனுகிரகா போன்ற 16 கலைகள். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளா ராதர் ஐ ஷுட் சே சுவாமியோட தாட் ஃபார் த டேஸ்ல சுவாமி கொடுத்துருக்க ஒரு சில மெசேஜஸ்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மெசேஜஸ். அதில் சுவாமி சொல்ற, அப்பப்போ சொல்றது உண்டு, ராமன் எப்பவுமே தர்மத்தை கடைபிடிச்சான் அப்படின்னு. அது சொல்றது தப்பு. ராமன் தர்மத்தை கடைபிடிக்கல, ராமன் தான் தர்மமே. ராமோ பகவான் தர்மதான். என்ன நினைத்தானோ, என்ன பேசினானோ, என்ன செய்தானோ அனைத்தும் தர்மமே. ராமாயணத்தை சொல்லவோ சொல்ல கேட்கவோ செய்பவர்கள் தர்மத்தின் ஒரு என்வாடிமெண்டாவே மாறணும் அப்படிங்கிறார் சுவாமி. ஒரு மனுஷனா எல்லா குணங்கள் நிறைஞ்சு வாழ்ந்து மற்றவர்களுக்கு சேவை செய்து எந்த ஒரு தீங்கும் செய்யாத அளவுக்கு நம்ம வாழணும். அதுதான் நம்மளோட குறிக்கோளா இருக்கு. தசரதன் ராமாயணத்தை எதை குறிக்கிறான் அப்படின்னா, ஒரு மனிதன் 10 இந்திரியங்கள் கொண்ட 10 பேர்களை ஓட்டக்கூடியவன் ஒரு மனிதன். அதை குறிப்பதுதான் தசரதன். ஏன்னா 10 இந்திரியங்களோட தினசரி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவன், 3 குணங்களால் கட்டப்பட்டவன், குறிப்பது 3 மனைவிகள், 4 புருஷார்த்தத்தை எதிர்கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவன், அதாவது ராமர், லக்ஷ்மணன், பரமசத்ருகன். இவாளை குறிக்கிறது தான் தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படிங்கிற சுவாமி. இதுலேயே மற்றொரு ராமாயணத்துக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, லக்ஷ்மணன் எதை குறிக்கிறார் அப்படின்னா நம்மளோட புத்தி, ஆஞ்சநேயர் எதை குறிக்கிறாருன்னா நம்மளோட மனசு. அந்த மனசு வந்து எப்போ ஒரு ஸ்திரமா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறோமோ தைரியத்தின் பெட்டகமா இருக்க போகுது. ஸோ இந்த புத்தி, மனசு, சுக்ரீவன் யாருன்னு கேட்டா டிட்டர்மினேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இவா இந்த 3ஐயும் சேர்த்து வச்சுட்டு ராமர் யாரை தேடிட்டு போறாருன்னா உண்மையை தேடிட்டு போறாரா, அதுதான் சீத்தை அப்படிங்கிறார். ஸோ நல்ல ஒரு ஸ்திரமான மனசு, நல்ல ஒரு புத்தி, டிஸ்கிரிமினேட்டிவ் பவரோட நம்ம வந்து உண்மை, வாழ்க்கையின் உண்மை எது, அந்த வாழ்க்கையின் உண்மை அப்படின்னு கேட்டா எதுவும் நித்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. வாழ்க்கையே ஒரு மாயை, நம்ம வாழ்க்கைன்றது ஒரு இல்யூஷன், நடக்கிறது எல்லாமே ஒரு நாடகம். கடைசியாக சேர வேண்டியது என்ன, நம்மளோட ரோலை செஞ்சு முடிச்சுட்டு டைரக்டர் கிட்ட போயிட்டு நம்மளோட கூலியை வாங்கிக்கணும். என்ன அந்த கூலினா அவர் கிட்டே இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த சரணாகதி, அதுதான் நம்மளோட குறிக்கோள். இதை அடையிறது தான் இந்த ராமாயணம் என்கின்ற இதிகாசம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய வாட்டி வந்து இந்த ராவணனோட வம்சாவளியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் உத்தரகாண்டம், நிறைய புராணங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்பட்டிருக்கு அவனோட வம்சாவளி. இதில் உத்தரகாண்டத்தை எடுத்து பார்க்கும் பொழுது சுமாலி அப்படிங்கிற ராவணனோட கொள்ளு தாத்தா, அவனுக்கு ராவணனோட தாத்தா சுமாலிக்கும் கேட்டுமதிக்கும் பிறந்தது தான் கைகசி அப்படின்னு ஒரு வெர்ஷன் சொல்றது. பட் பிரம்மாண்ட புராணத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, பிரம்மாண்ட புராணத்துல உபோத்காத பாகத்துல 8வது சாப்டர்ல புலஸ்திய மகரிஷி, அவருக்கும் ஹவிர்பூக்கும் பிறந்தது விஸ்ரவஸ் என்றும்,
அரக்கர்களா இருக்கக்கூடிய 3 சகோதரர்கள் மால்யவான், சுமாலி, மாலி அப்படின்னு இருக்காங்க. அல்ல மாலிங்கிறவன் மகாவிஷ்ணுவால் கொல்லப்படுறான். மால்யவானுக்கு 2 பெண்கள், புஷ்போத்கடா, பாக்கா அப்படின்னு. சுமாலிக்கு சுமாலி கல்யாணம் பண்ணிக்கிறது தாட்டகையை. சுமாலிக்கும் தாட்டகைக்கும் பிறக்கிறது கைகசி, மாரீச்சன், சுபாவம். விஸ்ரவஸ் மகரிஷி தேவவர்ணின்னு பிரகஸ்பதியோட பொண்ணு, அதாவது இலாவிதாங்கிற அவளோட இன்னொரு பெயர், அவளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாணத்தால் பிறக்கக்கூடிய பிள்ளை குபேரன். விஸ்வவஸுக்கும் புஷ்போத்கடாக்கும் பிறக்கக்கூடியது மகோதரன், பிரஹஸ்தன், மகாபஸ்வன், கரன், அப்புறம் கும்பீனசி. விஸ்வவஸுக்கும் வாகாக்கும் பிறக்கிறது தூஷணன், திரிஷிரஸ், வித்யுஜித்வன், அனுகாலிகா அப்படிங்கிற ஒரு பேர். விஸ்வவஸுக்கும் கைகசிக்கும் பிறக்கிறது ராவணன், கும்பகர்ணன், சூர்பனகை, விபீஷணன். ஒரு சில கதைகளில் விபீஷணன் சூர்பனகையை விட சின்னவன் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு சில கதைகளில் சூர்பனகை தான் இளையவன் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ கும்பகர்ணனுக்கும் வஜ்ரமாலாக்கும் பிறந்தது கும்பன், நிகும்பன். விபீஷணன், சரமாக்கு பிறக்கிறது திரிஜடை உட்பட 5 புதல்விகள். ராவணனுக்கு 3 மனைவிகள்னு போட்டிருக்கு. மண்டோதரி 1, தானியமாலினி 2வது, 3வது மனைவியின் பெயர் எந்த ஒரு குறிப்பிலும் இல்லை. ராவணனுக்கும் தானியமாலினிக்கும் பிறந்தது அதிகாரியம். ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பிறந்தது மேகநாதன், அக்ஷயன், தேவாந்தகன், நராந்தகன். ஒரு சில குறிப்புகள்ல அகிராவணனும் ராவணனின் பிள்ளையும் போட்டிருக்கு. ஒரு சில இடத்துல ராவணனோட கசின்னும் போட்டிருக்கு. பட் பிரம்மாண்ட புராணத்துப்படி அகிராவணன் பிள்ளையும் தான் வருது. இப்போ நேற்று வரைக்கும் பார்த்தது மேகநாதனின் வீழ்ச்சி. மேகநாதனின் வீழ்ச்சி பார்த்தப்போ முக்கியமான ஒரு தருணம் என்னன்னா, மேகநாதனோட பெயர், பட்டப்பெயர் இந்திரஜித். எதனால் இந்திரஜித் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, தேவேந்திரனை வீழ்த்துறான். போரில் வெற்றி கொண்டு வீழ்த்தி அவமானப்படுத்தி அடிபணிய வைக்கிறான். அதனால அவனுக்கு பெயர் இந்திரஜித். இந்திரஜித்தை யார் வீழ்த்துறா அப்படின்னு பார்த்தா யாராலையும் அவனை தொடக்கூட முடியலை, லக்ஷ்மணராக தவிர. ஏன் அப்படின்னா, இந்திரனை நம்ம கைக்குள்ள போட்டுட்டோம்னா நேரடியாக போய் மோத முடியாதான், நேரடியாக போய் மோதக்கூடாது. எப்படின்னா, யார் எதன் மேல் இந்திரன் ஆட்சி புரிகிறானோ அதை வெற்றி கொள்ளணும். எதன் மேல் ஆட்சி புரிகிறான்னு பார்த்தா நம்மளோட இந்திரியங்கள். எவன் ஒருவன் 10 இந்திரியங்களையும் அடக்கிறானோ அவன் இந்திரனை வெற்றி கொண்டவன் அப்படின்னு அடையணும். அதை அடைந்த ஒரே மனிதன் பார்த்தா லக்ஷ்மணன். 10 இந்திரியங்களையும் அடக்கி, தூக்கம் இல்லாமல், பசி இல்லாமல், ஆசை இல்லாமல், மோகம் இல்லாமல் ராமருக்கும் சீதைக்கும் சேவகம் செய்யறதே ஒரு முக்கியமான ஒரு தலையில் சிறந்த ஒரு டியூட்டியா விஷயங்கள் பண்ணிட்டு இருந்ததுனால அவர் இந்திரியங்கள் எல்லாம் வெற்றி கொண்டு ஜிதேந்திரியன் அப்படிங்கிற பட்டத்தை பெறார். ஸோ இந்திரஜித்தை வீழ்த்தக்கூடிய ஒரே ஒரு கெப்பாசிட்டி கொண்ட ஆள்னு பார்க்கும்பொழுது அது ஜிதேந்திரியனான லக்ஷ்மணன். அதுவும் சுவாமி அதில் ஒரு அழகான ஒரு குறிப்பு சேர்க்கிறார். இந்திரஜித்தை வீழ்த்துறதுக்கு லக்ஷ்மணர் இந்திராஸ்திரத்தை ஏவறார். இந்திராஸ்திரத்தை ஏவி அதுல ராமரை ஆவாகனம் பண்ணிட்டு ஏறார். அதுல இந்திரஜித் வீழறான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்திரஜித் விழுந்தாச்சு. விழுந்தது ராவணனுக்கு பிரம்மாண்ட ஒரு அடி. அதை எதிர்பார்க்கல. கும்பகர்ணன் விழுந்ததே அவனால் தாங்க முடியாத தருணத்துல இருக்கும் பொழுது மேகநாதனும் விழுந்துட்டான் அப்படின்னு கேட்கறச்ச ராவணன் துடிச்சு போடுறான். ஏற்கனவே நில குலைச்சு நிற்கிறான் ராவணன். இந்திரஜித்தோட மனைவி சுலோச்சனா கதறான். நீ இந்த தேவையா உனக்கு? இவ்வளவு பேரை பலி கொடுத்துட்டு நீ ஆட்சி புரியணுமா? உன் சந்தோஷத்துக்காக இவ்வளவு பேரை நீ பலி கொடுக்கணுமா? இன்னும் எவ்வளவு பேரை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிருக்க? இன்னும் உனக்கு புரியலையா? நீ பண்றது தப்பு, உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு கதறா. நீ எல்லாம் ஒரு அரசனா? நீயே உன் ஆட்சியும் உன்னோட மக்களும் இறக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கியே, இது உனக்கு இழுக்காகாதா? இது உனக்கு புகழ் நினைச்சுட்டு இருக்கியான்னு கதரும் பொழுது மண்டோதரி அவளை சமாதானப்படுத்த வரா. மண்டோதரி கிட்ட சொல்றா, நீயாவது சொல்லுமா, நிறுத்த சொல்லு, இல்லைன்னா நான் இப்போ நிக்கிற நிலைமைதான் உனக்கு அடுத்த நாள் வரும் அப்படிங்கிறாங்க. அழுதுட்டே அவளோட அந்த பக்கத்துக்கு போயிடுறா.
ராவணனுக்கு துக்கம் தாங்கலை, சிவாலயத்துக்கு போய் கதறான். ஏன்பா இந்த மாதிரி எனக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலை ஏற்படுமா? ஆனாலும் அந்த நிலை அவனால தான் ஏற்பட்டிருக்கு, இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த புத்தி அவனுக்கு வரல. இப்படி உனக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேனே, இவ்வளோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேனே, தபஸெல்லாம் பண்ணியிருக்கேனே, உன்னை அவ்வளோ அழகா உன்னை சாமகானம் பாடி உன்னை மகிழ்விச்சிருக்கேனே, எனக்கு இன்னமும் இந்த கஷ்டங்கள்லாம் தேவையா அப்படின்னு பகர்றது அஹீராவணன் காதுல விழுது. அப்பா ஏதோ மனசு சங்கடப்படுறா போல இருக்கே அப்படின்னு. அதற்குள்ள அவனோட ராவணனை சுற்றி இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் வர, எப்பவுமே ஜால்ரா தட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் எப்பவுமே சுற்றி இருக்கும். நீ பண்ணது தப்புன்னாலும் அதை பெருசா எடுத்து காட்டணும்ட்டு ஒரு சில பேர் இருக்கா. யார் குற்றத்தை எடுத்து காட்டி நீ பண்றது தப்புன்னு சொல்றாலும் அவன் தான் உண்மையான ஃப்ரெண்ட், உண்மையான ஒரு அட்வைசர் அப்படிங்கிற சுவாமி. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அவனோட மனசை தேர்த்தி இருக்கும்போது அஹீராவணன் பிரத்யட்சமானான். கேட்குறேன், என்ன நடக்கிறது, ஏன் எங்கே எல்லாரும் என்ன ஏதோ போர் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது வரைக்கும் உள்ள அவனுக்கு தெரியல பாதாளத்தில் இருக்கும் பொழுது. அப்போ ராவணன் சொல்றான், இந்த மாதிரி விஷயம்க்கா, இதெல்லாம் ஆச்சு. தாட்டையை கொண்டவன், மாரீசன் சுபாகுவை கொண்டவன், அப்புறம் தண்டகாரண்யத்தில் இந்த மாதிரி ஆச்சு. மாரீசன் வீழ்த்தப்பட்டான், சூர்பனகைக்கு இந்த மாதிரி ஆச்சு. நான் சீதையை தூக்கிட்டு வந்தேன். உனக்கு அறிவு இல்லையா கேட்குறேன். உனக்கு புத்தி இருக்க வேண்டாமா? மற்றவனோட பின்னாடி நீயே அடையணும். தேவையில்லாத வேலையை நீயே சேர்த்து வச்சுட்டேன். பெரியப்பா சித்தப்பா சொன்னது கரெக்ட் தானே, கும்பகர்ணன் சொன்னது கரெக்ட் தானே. கும்பகர்ணன் கேட்குறான், ஏன் உனக்கு இந்த வேலை, முதல்ல சீதையை திருப்பி கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது ராவணன் நீ எனக்கு இவ்வளோ நாள் நான் சோறு போட்டுருக்கீங்க, நீ எனக்கு புத்தி சொல்றதுக்கு தான் சோறு போட்டுருக்கேன், இல்லை நீ எனக்கு போர் புரிய போறியா அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னை நல்லா பார்த்துக்கோன்னா இதுக்கப்புறம் என் முகத்தை நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கும்பகர்ணன் போரிக்கே போறான். அதனாலதான் ராமர் கிட்ட கும்பகர்ணன் விழறதுக்கு முன்னாடி கேட்கிற வரம், என் தலையை வெட்டி சமுத்திரத்துல போட்டுடு அப்படி ஏன்னா சொல்லிட்டு போயிருக்கான். இதுதான் கடைசியா என்னோட முகத்தை நீ பார்க்கறது அப்படின்னு ராவணன் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். படுத்துட்டு இருக்கும்போது ராவணன் முகத்தை பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக ராமன் கிட்ட வரம் கேட்கிறான் கும்பகர்ணன், என் தலையை பிரிச்சு சமுத்திரத்துல இறக்கிடு, இதுக்கப்புறம் யாரும் என்னோட முகத்தை பார்க்க வேண்டாம். ஏன்னா சுக்ரீவனால காது மூக்கும் கடித்து எறியப்பட்ட ஒரு கோரமான ரூபத்தோட இருக்கான் கும்பகர்ணன் அந்த நேரத்துக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கிறது, நீ ஏன் பண்ற, சரி விடு நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் சும்மா நான் எப்படி பண்றதுன்னு நான் பிளான் பண்றேன் அப்படின்ட்டு அஹீராவணன் சொல்லிட்டு ராமரோட கூடாரத்துக்கு வரேன். அங்க ஆஞ்சநேயர் ரொம்ப அழகா ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கார், வாழை வச்சுட்டு. உள்ள நுழைய முடியாத அளவுக்கான ஒரு கோட்டை, ஒரே ஒரு வாயில் வாசல்ல ஆஞ்சநேயர் உட்கார்ந்து இருக்க. பார்த்து மலைச்சு போறான் அஹீராவணன். இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே, இப்படியும் யாராவது செய்ய முடியுமா, ஆச்சரியமா இருக்கே. சரி என்ன பண்றதுன்னு யோசிக்கும் பொழுது, சரி நம்ம இதற்கு நேர் வழியா போக முடியாது. நிறைய பேர் இந்த போர் முறைகள்னு பார்க்கும் பொழுது பிரகஸ்பதி நீதி, சுக்கிர நீதிலாம் நிறைய வரும். அந்த பிரகஸ்பதி நீதினா நேருக்கு நேர் போர் புரிஞ்சு மண்டையோ, என் மண்டையை நீ உடைக்கிறேன், நான் உன் மண்டையை நான் உடைக்கிறேன், நான் போர் புரிஞ்சு விழுறது பிரகஸ்பதி நீதி. சுக்கிர நீதி விழறா மாதிரி விழுந்து அவனை காலவாரி விடுறது. அதுக்கு அடுத்ததுனால கணிக்க நீதின்னு ஒன்று இருக்கு, சகுனியால ஏற்படுத்தப்பட்டதான். கூட சேர்ந்து குழியில விழணும், விழுந்துட்டு நம்மளுக்கு அடிபடாம மேலே ஏறி வரணும், விழுந்தவன் எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு போகணும். அப்பேற்பட்ட ஒரு நீதி கணிக்க நீதின்னு ஒரு சில குறிப்புகள்ல இருக்கு. ஸோ சுக்கிர நீதியை கையாளணும் அப்படின்ட்டு அஹீராவணன் மாயையை யூஸ் பண்ணிட்டு விபீஷணனோட தோற்றத்தை ஏற்படுத்திக்கிறான். மோகன மந்திரத்தை பிரயோகம் பண்றான், பிரமோகனம் சம்மோகன மந்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு உள்ள இருக்கிறவ அத்தனை பேர் மூர்ச்சை அடையும், ஆஞ்சநேயரை தவிர. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ராமர் லக்ஷ்மணருக்கே அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இது ராவணனை மட்டும் அழிச்சா பத்தாது, ராவணனோட வம்சத்தையே அடியோட வேறு எடுக்கணுங்கிறது தான் இந்த அவதாரம் பண்ணதே. ஸோ இந்த மோகன மந்திரத்துக்கு தானும் ஆளாகிற மாதிரி ராமர் லக்ஷ்மணனும் மூர்ச்சை அடையாது. அப்போ விபீஷணர் வேடம் தரிச்சுட்டு அஹீராவணன் ஆஞ்சநேயர் கிட்ட வரான்.
ஆஞ்சநேயர் பார்க்குறாரு, என்ன உன்னோட சந்தியாவதனம்லாம் முடிச்சாச்சு, ராமர்கிட்ட போயிட்டு அடுத்த நாளுக்கான இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், கொஞ்சம் உள்ளே போகிறேன், நீ பாட்டு போ அப்படின்னு. உள்ளே போகிறார். ராமரையும் லக்ஷ்மணரையும் கடத்திண்டு அப்படியே ஒரு சுரங்கத்தை ஏற்படுத்திட்டு பாதாளத்துக்கு இறங்குறாரு. இறங்கி முடிக்கிறார். அப்போதான் ஒரிஜினல் விபீஷணன் சந்தியாவதனத்தெல்லாம் முடிச்சுட்டு வரான். அது நீ எங்கே இங்கே வேற இப்போ தானே உள்ளே போனேன்? இல்லையே, நான் இப்போ தானே வந்துட்டு இருக்கேன். யாரை பார்த்தேனே? உன்ன மாதிரியே ஒருத்தன் போனானே, உன்னோட குரல் மாதிரியே இருந்தது. அப்போ விபீஷணன் சொல்றான், என்ன மாதிரி வடிவம் எடுக்கிறதுக்கு ஒருத்தனால மட்டும்தான் முடியும், அது அகிராவணனால தான் இருக்கணும். உள்ள வா, என்ன நடந்திருக்கு தெரியலை. உள்ள போனா ஒரு பெரிய பாதாளம் தெரிகிறது, ஒரு பெரிய சுரங்கம் தெரிகிறது பாதாளத்துக்கு வரை. ராமரையும் லக்ஷ்மணரையும் காணும். சரி, எல்லாரையும் எழுப்புறார். இந்த மாதிரி விஷயம்னு ஒன்று எல்லாரும் அதரும் பொழுது ஆஞ்சநேயர் சொல்றார், சுக்ரீவன் கிட்ட எனக்கு பர்மிஷன் கொடுத்தாரு, நான் போயிட்டு அவன் வீட்டை எடுத்துக்கிறாரு, போயிட்டு வா அப்படிங்கும் பொழுது பாதாளத்துக்கு இறங்கி வர பிரம்மாண்ட அரண்மனை, பெரிய நகரம். நகரத்து வாசல்ல நிறைய வனங்கள், வனத்துல 2 பறவைகள், மாம்ச தின்னி பறவைகள் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆஞ்சநேயர் வந்து எங்க இருக்காருன்னு தேடின்னு அந்த ஒரு கிளையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார், சின்ன ஒரு உருவம் எடுத்துங்க. அப்ப இந்த 2 பறவைகள் பேசிக்கிறதா, இன்னைக்கு ரொம்ப நாளாச்சு ஒழுங்கா சாப்பிட்டு, இன்னைக்கு மகாராஜா வந்து 2 இளவரசர்களை கூட்டி வந்திருக்க பலி கொடுக்கறதுக்கு. பலி கொடுத்ததுக்கு அப்புறம் தேகங்களை வந்து கோட்டைக்கு வெளியில தான் போடுவான், நம்மளுக்கு இது நல்ல விருந்து அப்படின்னு சொல்லும்பொழுது ஆஞ்சநேயர் பார்க்குறாரு, இதை நம்ம வந்து சீக்கிரமா நம்ம சரி செய்யணும். அந்த ஒரு விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னாடி கோட்டைக்குள்ள நுழையும் பொழுது ஒரு வானரம் வழிமறிக்கிறது. ஒரு சில குறிப்புகள்ல முக்கியமா பார்க்கும் பொழுது கரெக்டா எடுக்க வரல, அக்னி புராணம் நினைக்கிறேன். அதுல பார்க்கச்ச அந்த வானரத்தின் பெயர் மகரத்வஜன். மகரத்வஜனா இருக்கக்கூடிய அந்த வானரம் ஆஞ்சநேயரின் பிள்ளை அப்படின்னு ஒரு குறிப்பு. எப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து லங்கையை தகனம் பண்ணிட்டு வெளியில வரும் பொழுது அவரோட வியர்வை துளி ஒண்ணு சமுத்திரத்துல விழறதான். அந்த வியர்வை துளியிலிருந்து உதித்தவன் மகரத்வஜன் அப்படின்ற ஒரு குறிப்பு. ஸோ அந்த மகரத்வஜன் என்கின்ற அந்த வானரத்தை சந்திக்கிறார், வழி மறிக்கிறது. சொல்றார், வழி உள்ள விட்டாலும் விட முடியாது, நீ என்னதான் என்னோட ஒரு ஜாலியா சேர்ந்து இருந்தாலும் நான் வந்து ஒன்னும் உள்ள விட மாட்டேன். அப்போ என்ன பண்ற, ஒரு வால், அவரோட வாளால மகரத்வஜனை சுத்தி சுழட்டி வீசி அடிக்கிற, சமுத்திரத்துல போய் விழறானாம். அகேன் பாதாளத்திலையும் அப்போ ஒரு சமுத்திரம் இருந்தா அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஸோ அங்கேயிருந்து எழுந்து வரதுக்குள்ள உள்ள கோட்டைக்குள்ள போயிடுறாரு. உள்ள போகும்பொழுது பார்த்தா காமதா தேவிங்கிற ஒரு யோகினி சக்தியோட ஒரு அம்சம், இன்பங்களையும் செல்வங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவள் காமதா தேவி அப்படின்ற ஒரு இதற்கு நார்த்தில் ஒரு கோவிலும் இருக்கு பொழுது. அந்த ஒரு தேவிக்கு பூஜை பண்றதுக்காக பிரம்மாண்டமா ஒரு நிலமாலை ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த நிலமாலைக்குள்ள ஒரு பூச்சியா ஒரு உருவெடுத்துட்டு போய் உட்காந்துக்கிறார். ஏன்னா எப்படி இருந்தாலும் கோவிலுக்குள்ள தானே போகும் அப்படின்னு. கோவிலுக்கு போயிட்டு மாலையை சாத்திர அம்பாளுக்கு வா, அங்க முன்னாடி வச்சிருக்க நெய்வேத்தியத்துக்கான பலகாரங்கள்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும் பார்க்கறதுக்கு. நெய் ஒழுக, சர்க்கரை மிதக்க தக 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 தகன்னு இருக்கு போல் இருக்கு. ஆஞ்சநேயர் பார்க்குறார், அவரோட இதை வச்சுட்டு மாலைக்குள்ள உட்காந்துட்டே அதெல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறாராம். ஸோ எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், பத்தியா நம்ம பண்ணதை வந்து அவ்வளோ நல்லா இருந்திருக்கு போல் இருக்குது, அம்பாலே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, எல்லாம் காணாமல் போயிட்டு இருக்கு ஒன்று ஒன்று. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து மாயாவதார யோசிச்சு பாருங்க, வாயை திறக்கும்போது கூட கொஞ்சம் வாயில லட்டா போய் விடுவேன் அந்த மாதிரி. ஸோ அது வந்து நிஜமாவே ஒரு காமெடி சீனாக தான் நடந்துட்டு இருக்காங்க. அப்போ அகிராவணன் இவா 2 பேரையும் கூட்டின்னு வரான் பலி கொடுக்கறதுக்கு. நல்லா அவளுக்கு குளிப்பாட்டி பட்டு வஸ்திரங்கள்லாம் போட்டு மாலையை சாத்தி வச்சிருக்கா. வாழை ஓங்குற நேரத்துக்கு ஒரு கர்ஜனை பண்றாரு ஆஞ்சநேயர். அம்பாய் கிட்டே எங்க கர்ஜனை வருதுன்னு இவன் ஒரு நிமிஷம் திகச்சு போய் நிற்கும் பொழுது வெளியில பாஞ்சு வந்து அவன் கையில இருக்க வாழையே எடுத்து அவன் தலையே சீவி எடுக்கிறார். இது எதுன்னா காமதா தேவிக்கு அவன் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல இது நடக்கிறது அப்படின்னா அவன் பூஜை பண்ணதுக்கான ஒரு பலன் என்ன, அந்த அம்பாள் அவன் மேல் அனுகிரகம் பண்ணலையா அப்படின்னு கேட்கும் பொழுது காமதா தேவி அவன் கிட்ட கேட்கிறான் ஆஞ்சநேயர் கிட்ட, என்ன விஷயம், இல்லம்மா இந்த மாதிரி விஷயம்மா, உன்னோட பக்தனை சாகடிக்க வேண்டிய நேரம், அவனோட நல்ல நேரம் முடிஞ்சுட்டு, என்னோட அனுகிரகம் அவனுக்கு இதோடு கிடையாது. எப்போ அவன் ஒரு
தூங்கின்னு இருக்கக்கூடிய 2 இளவரசர்களை கூட்டின்னு வந்து எனக்கு பலி கொடுக்கணும்னு அந்த ஒரு அநீதியான ஒரு செயலை ஈடுபட இருந்தாலும் அப்பொழுது என்னோட அனுகிரகம் அவனுக்கு இல்லைன்னு ஆயிடுது, நீ அவனை சம்ஹாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுக்கறதா ஒரு குறிப்பு சொல்றது. இப்போ வெற்றர் தலை திருப்பி முண்டத்தோட சேர்ந்து விடுறது. அகிராவணனுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கற, திருப்பி தலையை கொய்து அம்பாளுக்கு முன்னாடி அக்னி எரிஞ்சுட்டு அக்னியில போட்டு விடுறார் அந்த தலையை. ஸோ அகிராவணனும் வீழ்த்தப்படுறான். மகரத்வஜன் அப்பதான் சமுதிரத்துல எழுந்து ஈரம் சொட்ட ஓடி வந்து பார்க்கறான். பார்த்தா மகாராஜா காலி. இப்போ என்ன பண்றதுன்னு திகச்சில் இருக்கும்போது அப்படியே அகிராவணனோட கிரீடத்தை எடுத்து இவன் தலையில வச்சு, இனிமே நீதான் பாதாளத்துக்கு அரசன், ராமருக்கு இனிமே அடிபணிஞ்சு இருக்க வேண்டும் அப்படின்ற கட்டளை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்போ ராவணனுக்கு துக்கத்தின் மேல் துக்கத்தின் மேல் துக்கத்தின் மேல் துக்கம். சிந்தூரநாதன் அப்படிங்கிற ஒரு மந்திரி, வயசான ஒரு மந்திரி, ரொம்ப அருமையா வந்து அவனுக்கு சொல்றார், இது பாருப்பா இவ்வளோலாம் நடந்ததை நம்மளால மாற்ற முடியாது, இது மேலும் வீழ்ச்சி விழாம வீழ்ச்சி வராம மக்களோட மிச்சம் மீறி இருக்கக்கூடிய மக்களோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அவ வந்து நல்லபடியாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு எல்லாருக்கும். போரும் சீதையை இப்பவே திருப்பி கொடுத்துடும், நிச்சயமா அவனை மன்னிச்சுடும், வராம போர் நின்றுடும் போரும் அப்படிங்கும் பொழுது சொன்ன வச்சு கேட்கல. அப்பதான் அவர் சொல்றார், போது விநாச காலை விபரீத புத்தி, கடைசி காலத்துல உனக்கு எங்க நல்ல புத்தி இருக்க போது, சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கும் பொழுது மற்றொரு மந்திரி ராவணன் கிட்ட, உன்னோட இன்னொரு பிள்ளை நராந்தகனை வந்து போருக்கு அழைச்சுடன். நராந்தகன் கிட்ட 72 கோடி ராட்சசர்கள் கொண்ட ஒரு சேனை. நராந்தகன் அதிகாயனுக்கு ஈடுபடுத்தக்கூடிய ஒரு வீரனாக நராந்தகன் இருக்கார். நராந்தகன் வந்து நராந்தகனுக்கு அனுப்புற அந்த தூதன் பேரு தூமகேது. நராந்தகன் வரான். ஆஞ்சநேயர் எதிர்த்து நின்று போர் புரிகிறார். நராந்தகனை துவம்சம் பண்ணி ரகாதளத்துக்கு தூக்கி வீசி எறிகிறார். நராந்தகனோட ஆயுசும் தீருது. இப்போ ராவணன் வந்து வேற வழி இல்லை, தானே போர்க்களத்துக்கு நுழையும் பொழுது அவசகுணங்கள் நிறைய வருது. கழுதைகள் கத்துறது, ஓநாய்கள் ஓலையிடுறது, இடிக்கிறது, தூசியா பறக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு அவசகுணங்களுக்கு நடுவுல என்ன பண்றதுன்னு தெரியாம பரவாயில்லை செய்யறது செஞ்சாகணும் போருக்கு வரான். ராவணனோட ஆர்மிக்கு அந்த படை வீரர்கள் எல்லாருக்கும் அசுரர்களுக்கு எல்லாம் தாங்க முடியலை. ஏன்னா இவ்வளவு நாள் போர் புரிஞ்சு அடிமாக்கியாச்சு. மேலும் ராம லட்சுமணரோட பானனாலையும் வானர வீரர்களாக இருக்கக்கூடிய நலநீளன், ஆஞ்சநேயர், விமுகன் இவாளோட அந்த போர் முறைகளால ரொம்பவே கஷ்டப்பட்டு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ராவணனுக்கு கோபம் வருது. தன்னோட ராட்சசர்கள் யாரெல்லாம் புறமுதுகிட்டு ஓடுறார்களோ அவள் மேலேயே இவன் அம்புகளை எய்து கொள்றான். ஸோ வானரர்கள் கொஞ்சம் சந்தோஷம், விரட்டி விட்டா போதும், நம்மளோட வேலை இவனே பண்ணிடுவான் போதுக்கு அப்படின்னு. லக்ஷ்மணன் நுழையிற, ராவணனோட தேரோட்டியும் நொறுங்கிறது. ராவணனும் ரொம்பவே அடிபட்டு மூச்சை கீழே விழறான். கொஞ்சம் மூச்சு தெளிஞ்ச உடனே பிரம்மாஸ்திரத்தை ஏதுறான் லக்ஷ்மணர் வேற. ஒன்றும் ஆகிறதில்லை. ஆஞ்சநேயர் வர ராவணனை எதிர்த்து போரிடுறதுக்கு ராவணன் ஆஞ்சநேயர் கிட்ட மல்யுத்தம் நடத்துறார். ஆஞ்சநேயர் அடிச்ச அடி ராவணனால தாங்க முடியல. ஒரு வானரம் அடிச்ச அடியை என்னால் இப்படி தாங்க முடியல. ஐராவதத்தோட தந்தங்களே என்னால் தாங்க முடிஞ்சது. ஒரு சாதாரண ஒரு குரங்கு அடிச்ச அடியை தாங்க முடியல. எப்பேற்பட்ட வீரமா இருக்கும். ஒரு இத்தூண்டு ஒரு குரங்குக்கே இவ்வளவு வீரம்னா அப்ப ராமனுக்கு எவ்வளவு வீரம் இருக்கணும். இப்பேற்பட்ட ஒரு வீரர்களை எல்லாம் நிறுத்தி ஒரு போருக்கு ஒரு தளபதியா நிற்கக்கூடிய அளவுக்கு திறன் கொண்டு ராமர் இருக்காருன்னா அப்ப எப்பேற்பட்டவனா இருக்க முடியுங்கிற அந்த ஒரு சில நினைவுகள்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் திருந்தக்கூடிய அந்த அளவுக்கு புத்தி சரி ஆகலை. லக்ஷ்மணர் திருப்பி போர் புரிகிறார். ராவணன் மறுபடியும் மூச்சு அடைகிறான். புதுசா வந்து தேரோட்டி ராவணனை வந்து தேர்ல ஏற்றிட்டு திருப்பி லங்கையை நோக்கி ஓட்டிட்டு போறான். அப்போ ராவணன் பார்க்குற எனக்கு சரி வராது, நம்ம வந்து தெய்வத்துவத்தை தேடணும் அப்படின்ட்டு பாதாள ஹோமத்தை ஆரம்பிக்கிறான். பாதாள ஹோமம் ஆரம்பிச்சு முடிச்சா நிச்சயமாக வெற்றி உண்டு. அப்படி இருக்கும் பொழுது வானரர்கள், அங்கதன், ஆஞ்சநேயர் முதற்கொண்ட வானரங்கள் வந்து போற அந்த ஹோமத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக
பண்ணிடுறார். மறுபடியும் அபசகுனங்கள் இன்னும் ஜாஸ்தியாக தெரியறது. ராமரும் ராவணனுக்கு எதிராக போர் புரியறதுக்கு வர. இப்போ ராவணன் எப்படி ஒரு தேர்ல உட்கார்ந்து இருக்காரோ அதே மாதிரி நேருக்கு நேர் போர் புரியறதுக்கு ஒரு தேர் இருக்கணும். ஒரு தேரோட்டியோட இன்னொரு தேரோட்டி தான் போர் புரிய முடியும். ஒரு யானை மேல உட்கார்ந்து இருக்கிற ஒரு வீரன் ஒரு யானை மேல உட்கார்ந்து இருக்கிற வீரனோட தான் போர் புரிய முடியுங்கிற அந்த ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்கிறதுனால இந்திரன் தன்னோட தேர் அனுப்புறான் கீழே. மாட்டலி இந்திரனோட ரதசாரதியான மாட்டலி தேர் ஓட்டிட்டு வரான். அதுல ராமர் ஏறுறார். ராவணனோட படைபலம் துவம்சமாறுது. ராவணனோட மாய யுத்தம் செயல்படலை ராமர் கிட்ட. அப்போ ராமர் சொல்ற 3 விதமான மக்கள் இருப்பாப்பா. பாட்டலி மரம் மாதிரி ஒரு சில பேர் நிறைய பூ பூக்கும், பழமே இருக்காது. அவள மாதிரிதான் நீ. என்னன்னா பேச்சு மட்டும்தானே தவிர செயல்ல ஒண்ணுமே கிடையாது. சில பேர் வாழை இல்லைன்னா மாமரத்தை போல் பூக்களும் இருக்கும், பழங்களும் இருக்கும், பேச்சும் உண்டு, செயலும் உண்டு. இதுல அதிமுக்கியமானது யாருன்னா பலாமரத்தை போல இருக்கக்கூடியவா. பூக்களே கிடையாது, பழங்கள் மட்டும்தான் உண்டு. பேச மாட்டா, வேலையை மட்டும் செய்வா. சைலண்ட் ஒர்க்கர்ஸ், அதுதான் முக்கியம். அவன் தான் முக்கியமானவா அப்படின்னு. இந்த விஷயத்துல சுவாமி ஒரு வாட்டி இன்டர்வியூல நிறைய வாட்டி சொல்லியிருக்கிற மாதிரி, சுவாமி ஒரு வாட்டி இன்டர்வியூல ஒரு சில பேர்கிட்ட கூப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தர், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சுவாமி, இந்த மாதிரிலாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த கிராமத்தை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும் பொழுது, அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு ஒரு மோதிரத்தை சிருஷ்டி பண்ணி அவருக்கு கொடுக்குறாரு. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம் இவரை விட ஜாஸ்தியாக வேலை பண்ணிட்டு இருக்காரு. சுவாமியே பார்த்துன்னு வேடி வெறும்னா வேண்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சுவாமி அவரை பார்த்துட்டு அபிரஸ்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார். பக்கத்தில் இருந்தவா கேட்டாராம், ஏன் சுவாமி ஒன்றுமே பண்ணாலும் அவ்வளோ விஷயம் அவனுக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்த, அவ்வளோ பண்ணிட்டு உட்காந்துட்டு அவனுக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னா, அவன் சொன்னதை என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணான், ரிப்போர்ட் பண்ணதுக்கு பேமெண்ட் கொடுத்து முடிச்சுட்டேன். ஸோ அதோட அவனோட கணக்கு முடியுது. இவன் எனக்கு சொல்லலை, இவன் என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியும். ஸோ இவனோட அனுகிரகத்தை எல்லாத்தையும் இவனோட பேங்க் பேலன்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது வந்து இவனுக்கு சேர்ந்துட்டே வரும். அவனுக்கு முடிச்சுட்டு அந்த இது ஸ்ப்ரெட்ஷீட் முடிச்சாச்சு, இவனுக்கு அது ஆகலை, பேலன்ஸ் நிறைய சேர்ந்துட்டு வரும். இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாரா சுவாமி. ஸோ மறுபடியும் யுத்தம் நடக்கிறது. அப்போ ராவணன் நிறைய அம்புகள் எய்கிறான். ஆக்னியாஸ்திரத்தை கொண்டு ராமர் அதெல்லாத்தையும் வீழ்த்துறார். ஒவ்வொரு தலையா ராமர் வந்து துண்டம் பண்றார். ஒவ்வொரு தலை விழர்ச்ச இன்னொரு தலை முளைக்கிறதான் அதே இடத்துல. இந்த விஷயம் சீதைக்கு போய் கேட்கும்பொழுது சீதை சொல்றா, அப்போ அவனை எப்படிதான் சாகடிக்கிறது? அப்போ திருஜடை சொல்றா, நீ கவலைப்படாதம்மா, ராவணன் ஏன் சாகலைன்னா அவன் மனசுல நீ இன்னும் இருக்க. உன்னோட நினைப்பு அவன் மனசுல இருக்கும் பொழுது அந்த அமிர்தவர்ஷினியான அந்த லக்ஷ்மியான நீ எப்போ அவன் மனசுல இருக்கியோ அவனுக்கு இறப்பு இப்பத்திக்கு கிடையாது. ஒரு க்ஷணம் உன்னோட நினைப்பு அவனோட மனசுலேருந்து விலகும், அப்போ அவனுக்கு மரணம் நிச்சயம் தான், நீ பொறுமையாயிரு அப்படிங்கிற திருஜனை. அப்போ மாயைகள் யூஸ் பண்றான் ராமர். அழகா அந்த மாயை எல்லாத்தையும் ஒரு துவம்சம் பண்ணி எடுக்கிற. இதுல சுவாமி அழகா சொல்ற, ஒரு தலை விழறது இன்னொரு தலை முளைக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா. ஒரு தலை விழறது வந்து ஒரு கெயின், ஒரு தலை முளைக்கிறது கிரீட் அப்படிங்கிற சுவாமி. கிரீட் தான் ஒரு கெயினை வந்து தடுக்கிறதுக்காக வருது அப்படின்னு. என்ன கெயின் அப்படின்னா, தெய்வத்துக்கிட்ட போய் அடையறதுக்கான ஒரு தருணம் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தலை விழும்பொழுது கடைசி தலை விழுந்துடுச்சுன்னா அவனுக்கு முக்தி. ஆனா மறுபடியும் மறுபடியும் அவர் கையால இன்னொரு தலை விழாதா, அவர் கையால இன்னொரு தலை விழாதா அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் இந்த இன்னொரு தலையை முளைக்க வைக்கிறது அப்படிங்கிறது பகவானோட ஒரு கருத்து. ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தை வந்து எதோட ஈடு கொடுக்க முடியும்னு கேட்டோம்னா, ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தோட மட்டும்தான் ஈடு கொடுக்க முடியும், வேற எதாலையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிற பகவான். 18 நாள் யுத்தம் நடக்கிறது. அப்போ விபீஷணன் சொல்றான், அவனோட நாவியில ஒரு அமிர்த கலசம் இருக்கு, அது உடையணும், அது உடைஞ்சாதான் ராவணனுக்கு மரணம். அப்போ ராமர் ஒரே நேரத்தில் 31 அம்புகள் விடுறார். 30 அம்புகள் அவனோட தலைகளையும் கைகளையும் கொய்யறது. 31வது அம்பு அவனோட நாவியில் இருக்கக்கூடிய அந்த அமிர்த கலசத்தை உடைக்கிறது. ராவணன் வரான். அன்னைக்கு சித்திர மாசம் சுக்லபக்ஷ சதுர்தசி. ராவண சம்ஹாரம் முடியறது. பிரம்மாண்ட ஒரு ஜோதி கிளம்புறது ராவணனோட தேகத்துல இருந்து ராமர் பாதத்துல வந்து அடையிறது. மண்டோதரி வரா, கதறிண்டு வரா, அப்பா உன்னை எவ்வளவோ கெஞ்சின, விட்டுடுன்னு கெஞ்சின,
நான் மாட்டேன்ட்டு நீ வந்து ஒத்த கால நிந்தியே, அசுர குலத்துக்கு அழிவே ஒன்னால அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தேன். 14 லோகத்துக்கும் தலைவனா இருந்த திக்பாலகர்கள்லாம் உனக்கு வந்து பணிவிட செஞ்சுட்டு இருந்தா. மகாதேவனையே நீ வந்து அழகா வீணையை வாசிச்சு சாமகானம் பாடி அவனை மகிழ்விச்சிருக்க. வீணையை வந்து கொடியில வேற நாட்டிட்டு வீணை கொடியோன்னு பெயர் பெற்றிருக்க. இப்பேற்பட்டவன் நீ எதற்கு இன்னும் இதெல்லாத்தையும் பண்ணி இப்படி அழிவு தேடி இருக்கியே? என்ன ராமா, இவ்வளோ அம்பால என்னோட புருஷனை கொய்திருக்கிய, எதற்கு? ஒவ்வொரு இன்ச்சில் உன்னோட மனைவியோட பெயர் இருந்துருமோ செக் பண்றதுக்காக அவனோட இவ்வளோ அம்புகளால கொய்தியா அப்படின்னு கேட்கிறான். அப்போ மண்டோதரி சொல்றா, பரபிரம்மம்னு ராமன் வந்து சாதாரண மனுஷன் இல்லை, பரபிரம்மம் ஆச்சே, அவனை விட்டுடு, சீதையை விட்டுடு, ராமன் கிட்ட சரணாகதி அடைஞ்சுடுன்னு சொன்னனே, நீ கேட்க மாட்டேங்கிறியே, கேட்காம இப்படி விழுந்துட்டியே அப்படின்னு கதறான். எல்லாரும் மண்டோதரியோட அந்த ஞானத்தை பார்த்து கேட்கிறான். சுவாமியோட இதுல மண்டோதரி இன்னும் இருக்காங்கிறதும் அதுக்கப்புறம் தான் அவள் வந்து உயிரை தியாகம் பண்றான்னு போட்டிருக்கு. வேற கம்பராமாயணத்துல பார்க்கும்பொழுது மண்டோதரி அப்படியே ராவணன் மேல சாஞ்சென்று அவள் உயிரை நீட்டுடுறா அப்படிங்கிறதும் இருக்கு. விபீஷணனை கூப்பிடுற ராமன், நீ தான் உன்னோட அண்ணாக்கு காரியங்கள், அந்திம காரியங்கள் பண்ணணும். உயிர் போயாச்சு, இப்ப அவன் பண்ண பாவங்கள்ல இப்ப கணக்கு கிடையாது, பண்ண வேண்டிய மரியாதை செய்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ அந்திம காரியங்கள் முடியறது. விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம். அப்போ விபீஷணன் கேட்கிறான் ராமன் கிட்ட, அப்பா நீ வந்து எனக்கு பண்ணுவீங்க? நான் வரமாட்டேன், எந்த ஒரு நகரத்துக்குள்ளேயும் கால் எடுத்து வைக்க மாட்டேங்கிற சபதம் நான் எடுத்துட்டு இருக்கேன், அதனால நான் வரமாட்டேன். லக்ஷ்மணா நீ போயிட்டு அவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணிவை அப்படிங்கிறார். லக்ஷ்மணன் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்கிறார். ஆஞ்சநேயர் போயிட்டு சீதை கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்றாம்மா, ராவணனை அழிச்சாச்சுமா, எல்லா வெற்றியும் வந்தாச்சுமா, ராமன் வந்துட்டார், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருமா, இந்த ஒரு நல்ல விஷயத்தை நீ எனக்கு சொல்லிட்டடா, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன நாள் கிழமைன்னு கூட தெரியல, நீ சொன்ன இந்த நாள் இனிமேல் மங்கள வாரமா இருக்கட்டும் அப்படிங்கிற. அன்னைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை. எல்லாரும் சொல்லுவா செவ்வாய் வருவாய் அப்படின்பா. ஆக்சுவலா பார்க்கப்பட செவ்வாய் வருவாய் அப்படிம்போம். ஏன்னா முக்கியமான ஒரு நாள், மங்களகரமான ஒரு நாள். ஏன்னா சீதைக்கு முக்கியமான ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு தகவல் தெரியப்பட்ட நாள். அதனால அதான் எப்பவுமே சொல்லும்படி ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான். நல்ல நாள் பார்க்கணுங்கிறத விட பகவானோட பேர் எடுத்து இந்த ராமநாமத்தை சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு அந்த நாள் நல்ல நாளா மாறிடும். சுவாமி சொல்றாரு, வாட் கேன் தி நவகிரஹாஸ் டூ வென் மை அனுகிரஹா இஸ் தேர் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஸோ சீதையை வந்து ஒரு பல்லக்கில் ஏற்றிட்டு கூட்டிட்டு வரா. விபீஷணன் சொல்ற, அம்மா பட்டு வஸ்திரங்கள்லாம் உடுத்திக்கோமா. அப்போ சீதை சொல்றா, ராவணனோட சொத்தா ஒரு வாட்டி இருந்திருக்கு, அதை நான் தொடமாட்டேன். நான் ராமன் தான் என்னோட சொத்து, அவர் காலடி மண் தான் எனக்கு பட்டு வஸ்திரம், நான் அவர்கிட்ட போய் நின்றாகணும் அப்படின்னு சீதை கிளம்பி வரா. பல்லக்கில் இருந்து இறங்குறா. இறங்கிட்டு மீதி நான் வந்து ராமனை நடந்துதான் போய் பார்க்கணும் அப்படின்னு இறங்குறா. ராமர் சொல்ற, அவளை அங்கேயே இருக்க சொல்லு, அக்னி பரீட்சைக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படிங்கிறா. எல்லாரும் துடிதுடிச்சு போறாங்க. எல்லாரும் கேட்கிறா, லோக மாதாவியா நீ வந்து சந்தேகப்படுற? நான் சந்தேகப்படலை, அவளுக்கு எதுக்காக செய்ய சொல்றேன்னு அவளுக்கு தெரியும். நான் சந்தேகப்படுறதை விட உலகம் அவளை வந்து இழிவா பார்க்க கூடாது, ஏற்படுத்து அப்படிங்கிறா. சீதை வந்து வெயிட் பண்றா, அக்னியை மூட்டு, நான் உள்ள இறங்கணும், அதுதான் எனக்கு டிலே இப்போ ராமன் கிட்ட போறது, அதை மூட்டிட்டு நான் உள்ள இறங்கி ஏறி நான் வெளில வந்துடுவேன்டா, சீக்கிரம் மூட்டுங்க சிறைய அப்படிங்கிறா. அக்னி பரீட்சையில இறங்குறா. அக்னி பாஞ்சுட்டு வெளியே வர, சீதையோட கற்பாக்னி வந்து என்ன பொசுக்கிறது, நீ வந்து தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போ கீழே அப்படின்னு. இதுல சுவாமி சொல்ற அந்த தாத்பரியம், தண்டகாரண்யத்துல வந்து அக்னியில சீதையோட அம்சத்தை இறக்கி வச்சுட்டு மாய சீதையா தான் உட்கார்ந்து இருக்கா இங்க. ஸோ இப்போ அக்னி பரீட்சை நடக்கும்போது அந்த பிரவேசத்துல ஒரிஜினல் சீதையோட அம்சம் அக்னி கிட்ட காப்பாற்றப்பட்டு வச்சிருந்த அம்சம் திரும்பி வருது. அப்போ விபீஷணன் என்ன பண்றான், புஷ்பக விமானத்தை கொண்டு வந்து ராமர் கிட்ட ஒப்படைக்கிறான். ஒப்படைச்சிட்டு ராமர் கிட்ட சொல்றான், இதுல வந்து நிறைய பட்டு வஸ்திரங்களும் ஆபரணங்களும் இருக்கிறாமா. அப்ப ராமர் சொல்ற, நேரம் ஆகாசத்துக்கு எடுத்துட்டு புஷ்பக விமானத்தை அங்கே இது எல்லாத்தையும் பொழி, இந்த ஆபரணங்கள் எல்லாரையும் இருக்கக்கூடிய மக்கள் மேல பொழி, அவ எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற. ஸோ அப்படி பொழியும் பொழுது மாணவர்கள்லாம் எடுத்து பார்க்குறா, ஒவ்வொரு மன்னிக்கணும் ஒவ்வொரு மாணவர்களும் இந்த மரகதங்களையும் மாணிக்கங்களையும் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு கனியா இருக்குமோ
அப்படின்னு நினைச்சு எடுத்து கடிச்சு பார்க்கறது. சே, வெறும் கல்லு தானா அப்படின்னு தூக்கி போடணும். ஏன்னா அவளுக்கு வந்து இதெல்லாம் பெரிய விஷயம் தெரியல, பெரிய விஷயமா படலை. ஸோ சீதைக்கும் ராமனுக்கும் இதை பார்த்து ரொம்ப ஒரு சந்தோஷம். ராமர் புஷ்ப விமானத்தில் ஏறுற, எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புற அயோத்தியை நோக்கி. வரும் பொழுது இந்தந்த இடத்துல தான் இதெல்லாம் நடந்தது, சீதா எல்லாத்தையும் வேடிக்கை காட்டிகிட்டே வர. தண்டகாரண்யத்துக்கு வர, புஷ்பகத்தை இறக்குற. அகஸ்தியர் மற்றும் மற்ற முனிவர்களை பார்த்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு திருப்பி அவளையும் கூப்பிட்டு புஷ்பகத்தை ஏறுற. சித்திரக்கூடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய முனிவர்களை பார்க்குற. சிங்கிவேலிபுரத்துக்கு வருது, குகனோட ஆசிரமத்துக்கு வருது. அங்க குகன் வந்து புஷ்பகம் பறந்த பார்த்து அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றான். நமஸ்காரம் பண்ணிட்டு நிமிர்ந்து பார்த்தா புஷ்பம் அவன் முன்னாடி தரையில நிற்கிறது. ராமர் இறங்குறார், ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். பண்ணிட்டு எல்லாரும் இறங்குங்கோ, நம்ம இங்கேருந்து நம்ம அயோத்தியைக்கு நடந்தே போகலாம் அப்படின்ட்டு புஷ்பக விமானத்தை திருப்பி ஒரிஜினல் ஓனரான குபேரனுக்கு அனுப்பி வைக்கிறார். ஆஞ்சநேயரை வந்து நாங்கள் இங்கேருந்து முதல்ல வந்துட்டு இருக்கோம், அதுக்குள்ள நீ முதல்ல போய் பரதன் கிட்ட நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற. பரதன் ராமரை திரிஞ்ச அந்த ஒரு ஏக்கத்துல மெலிஞ்சி ப்ராப்பரான உணவுகள் இல்லாம எதுவும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். எப்போ வருவானோ, ராமன் வந்திருப்பானோ, எங்க கிட்ட இருப்பானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஏங்கின்னு இருக்கும் பொழுது ஆஞ்சநேயர் போய் சேர்றாரு. அங்க ஆஞ்சநேயர் கிட்ட போகும் பொழுது அப்ப பரதன் வந்து நீ யாருப்பா அப்படின்னா, நான் வந்து சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு வரும் பொழுது என்னை அம்பு எய்து கீழே தள்ளினியே, அதே ஆஞ்சநேயன் தான் நான் வந்திருக்கேன். ராமர் இங்கதான் இருக்கார், குகனோட ஊர்ல தான் இருக்கார், சிங்கிவேரபுரத்துல தான் இருக்கார். வரி பண்ணாத, கிட்ட வந்துட்டேன்னு சொன்ன. நீ வந்து வேற விஷயங்கள் எதுவும் விபரீதமா முடிவு எடுத்துடாதே அப்படின்னு. ஏன்னா பரதன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வேலைக்குள்ள நீ வரலன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அப்போ ராமர் வந்து சொன்னார்ப்பா, பரதா, பரதனை போல் ஒரு தம்பி எனக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நீதிமான், அப்பேற்பட்ட ஒரு நல்லவன் அவன். இது பிரிச்சு உட்காந்து தேங்க்யூ அப்படி வச்சு. பரதனுக்கு அந்த ஆனந்தம் தாங்கலை. ஸோ இப்போ முதல்ல கிளம்பி நந்தி கிராமத்திலேருந்து அயோத்தியைக்கு நடந்து போகிறான். போயிட்டு வசிஷ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான். வசிஷ்டர் கிட்டையும் ராஜமாதாக்கள் மூவரையும் சொல்லி ராமர் வந்தாச்சுமா, கிட்ட வந்தாச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரும் சந்தோஷப்படுறான். அயோத்தியில இவ்வளவு வருஷங்களாக இல்லாத ஒரு தொழில் ஒவ்வொருத்தர் மக்களையும் வருது. பரதனும் சத்ருக்னனும் வர, குலகுருவான வசிஷ்டர்கள், ராஜமாதாக்கள் 4 படை தளங்களையும் கூட்டுண்டு மக்கள் எல்லாருமா சேர்ந்து புறப்பட்டு வந்துருக்கா. ராமர் வர்றதை பார்க்குறா. எல்லாருக்கும் ஆனந்தம் தாங்கலை. இந்த ஆனந்தத்தை வந்து அதை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம் எல்லாருக்கும். வானரங்கள்லாம் அழகழகான ரூபங்கள் பறிச்சுட்டு வந்து நிற்கிறாளாம். எல்லாருக்கும் இதுதான், இது யாரு, இது யாருங்கிற இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது. அயோத்தியைக்கு உள்ள நுழையிறா. வசிஷ்டர் அழகா தேதியெல்லாம் குறிச்சுட்டு இன்னைக்கு தான் இந்தந்த தேதிக்கு தகுந்த மாதிரி பட்டாபிஷேகம் நடக்கிறது, அதுக்கு முன்னாடி இந்தந்த தேதிகள் எல்லாம் நடக்கணுங்கிறதெல்லாம் அனௌன்ஸ் பண்றார். எல்லாருக்குமான அகாமடேஷன்ஸ் நடக்கிறது. ராமரே தன் கையால பரதனோட ஜடாமுடிய கலைக்கிறார். அவனுக்கான அபிஷேகத்தை பண்றார். 3 சகோதரர்களும் பரதன் தலையில கங்கா தீர்த்தத்தை விட்டு சரையு நதி தீர்த்தத்தையும் விட்டு அவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த ஜடாமுடியை கலைச்சு விடுறார். வசிஷ்டர் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம், நாள் குறிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ராமர் தன்னோட ஜடாமுடியையும் கலைக்கிறார். ராஜமாதாக்கள் சீதைக்கு அபிஷேகம் பண்ணி அவளோட ஜடாமுடி. இந்த ஒரு விஷயத்துல சிலருக்கு ஒரு டவுட் ஏற்படலாம், சீதைக்கு எங்கேருந்து ஜடாமுடி வந்தது? ஏன்னா ஒரு சில இப்போ ராமானந்த் சாகரோட ராமாயணங்கள் இந்த டிவி சீரியல்லாம் பார்த்தா சீதை காட்டுக்கு போறச்சு மரபுரி கழிச்சுட்டு தான் போறா ஜடமுடியை வச்சுட்டு. ஆனா ஒரிஜினல் பார்க்கும்பொழுது அது கிடையாது. கைகேயி வந்து சீதைக்கும் மரபுரி கொண்டு கொடுக்கும் பொழுது வசிஷ்டர் சொல்றாராம், கைகேயி குலபாம்சினி அப்படின்னு கத்துற, நீ அவளுக்கு நீ மரபுரி கொடுக்கறதுக்கு உனக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது, எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. நீ
நீ வந்து அந்த வரம் கொடுத்ததா இருக்கட்டும், தசரதன் ஆட்சிக்கு பதிலாக நீ ராமர் காட்டுக்கு போனதாவே இருக்கட்டும், பரதனை வந்து ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கான சோல் அதிகாரம் கொண்டது குலகுருவான நான். பரதனை ஆட்சியில உட்கார வைக்கவும் முடியும், ஆட்சியிலேருந்து இறக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதுதானே பிரசிடென்டோட ரூல். பிரசிடென்ட் இருந்தால் பிரைம் மினிஸ்டர் கலைக்க முடியும், தேவையெல்லாம் உட்கார வைக்கவும் முடியும். ஸோ அதான் வசிஷ்டர் சொல்றார், நான் வந்து பரதனை இறக்குவேன், நான் சீதையை ராணி ஆகிட்டு அவளை வச்சு நான் ஆட்சி புரியுவேன். என்ன நினைச்சுட்டு இருக்க நீ, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ தப்பு அப்படிங்கும்பொழுது தசரதர் சொல்றார், லக்ஷ்மணா உன் மண்ணிக்காக நீ கூட போ. எதுக்குன்னா அவளுக்கு டெய்லி ஒரு பட்டு புடவை, 14 வருஷத்துக்கு டெய்லி ஒரு புது பட்டு புடவைன்னா அந்த மனுஷன் எவ்வளவு தூக்கி இருக்கணும். அதனாலதான் சொல்றது அவர் ஜிதேந்திரியன் எல்லாத்தையும் பொறுத்து தூக்கின்னு போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளைக்கான ஒரு பட்டு புடவை, அதுக்கு தகுந்த மாதிரியான ஆபரணங்கள். சீதையோட ஆபரணங்கள் எல்லாம் கீழே விழறது. அது வந்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சீதைக்கு ஆபரணங்கள் இல்லை, அனுசியாகிட்டேன்னு வந்த ஆபரணங்களை தான் சீதை கீழே போட்டாங்க. வால்மீகியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சீதை போகும்போதே ஆபரணங்கள் தரிச்சுட்டு தான் போறா காட்டுக்கு. ராவணனோட அந்த அசோகவனத்துல இருக்கக்கூடிய அந்த 8 மாதங்கள் அவள் வந்து ராமனையே நினைச்சிட்டு ஒரு தபஸ்ல இருக்கும் பொழுது அந்த ஜடாமுடி மாதிரி ஆயிடுறது அவளோட கூந்தல் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு தாற்பயம். அழகா மஞ்சள் பட்டுல அவளை உத்ரா அருமையான ஒரு ஆபரணங்களை தரிக்கும் பொழுது மகாலட்சுமியே நேரில் வந்து நின்றுட்டா மாதிரியான ஒரு காட்சி தெரியறது எல்லாரும். ராமருக்கு இடப்பக்கம் வந்து உட்கார்றா. வசிஷ்டர் வந்து சூரிய வம்சத்தோட பிரம்மாண்டமான அந்த சிம்மாசனம், ரத்ன சிம்மாசனத்தை கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கிறதுக்கு சொல்றேன். ரொம்ப அருமையான சிம்மாசனம், பிரம்மாண்டமான ஒரு மணி இருக்கான், அதுவே சூரியனோட ஒளிக்கு தகுந்த மாதிரியான ஜொலி கொடுக்கக்கூடிய ஒரு மணியா. ராமர் ஏறி அந்த சிம்மாசனத்துல உட்காரும் பொழுது அந்த சிம்மாசனம் ஏதோ சாதாரண ஒரு சேர் மாதிரி தான் தெரியலாம். ஏன்னா ராமரோட அழகுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கான அந்த கெப்பாசிட்டி ஒரு ஆபரணத்துக்கு கூட கிடையாது. ராமர் போட்டு இருக்கிற அந்த பட்டு வஸ்திரத்துக்கும் ஆபரணங்களுக்கும் அந்த சிம்மாசனத்துக்குமே அழகு கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டா ராமர் அப்படிங்கிறார். வசிஷ்டர், வாமதேவர், ஜபாலி, காஷ்யபர், கௌதமர், காத்தியாயனர், விஜயர் போன்ற மகரிஷிகள் எல்லாருமா ராமருக்கு பட்டாபிஷேகத்துக்கு அந்த அபிஷேகம் செஞ்சு கிரீடத்தை சூற்றா. அன்னைக்கு வைகாசி மாசம் கிருஷ்ணபக்ஷம் சப்தமி ராமரோட பட்டாபிஷேகம் நடக்கிறது. சுத்தி இருக்கிற சகோதரர்கள்லாம் சத்திர சாமரங்கள் வீசுறா. அழகழகான இசைகள் வாத்தியங்கள் நடக்கிறது. சக்கரவர்த்தி திருமகன் இப்போ அரசாட்சியில உட்கார்ந்தாச்சு. அருமையான ஒரு தருணம், வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. ராஜாதிராஜாய ராஜீவ நேத்ராய சீதாபதி ராமச்சந்திராய நமஹ ரகுவம்ச திலகாய ரமணீய ரூபாய தர்மஸ்வரூபாய ராமாய நமஹ பவபந்தநாசாய சுஜனாந்த பாலாய பவபந்தநாசாய சுஜனாந்த பாலாய பரமாத்மனி ராமபத்ராய நமஹ பரமாத்மனி ராமபத்ராய நமஹ. ரொம்ப அருமையான கீர்த்தனங்கள் போறது. எல்லாரும் அவ்வளவு சந்தோஷம். விபீஷணன், சுக்ரீவன், அங்கதன், ஆஞ்சநேயர், ஜாம்பவான், நரநீளர்கள், ரதிமுகன், விவிதன், மைந்தன் போன்ற வானர தலைவர்கள் எல்லாரும் ஆயுதங்களை ஏந்தின்று சுத்தி நின்று இருக்கா. சீதை ராமருக்கு இடப்பக்கம் உட்கார்ந்து இருக்கா. ராமரோட அழகு கோடி மன்மதர்கள் சேர்ந்து வந்தா என்ன ஒரு அழகு இருக்குமோ அப்படி இருக்கான். தங்க ஜரிகை போட்டு ஒரு அழகான பட்டு வஸ்திரம் கட்டிட்டு இருக்கார். அழகான காதணிகள், கங்கணங்கள், தண்டை. அதனால் சொல்லும்படி அந்த ஆபரணங்கள் ராமர்கிட்டே அழகு சேர்க்கிறது. ராமர்கிட்ட இருக்கிறதுனால அழகு கூடுறது அந்த ஆபரணங்கள். விபீஷணன் தன்னோட சார்பா ஒரு அழகான ஒரு மாலை, மணி மாலையை கொண்டு வந்து சீதை கிட்ட அன்பளிப்பா கொடுக்கிறார். இது சமுத்திரராஜன் ராவணனுக்கு அன்பளிப்பா கொடுத்த ஒரு மணிமாலை. சிவாலயத்துல இருந்தது, அது உங்களுக்காக கொடுத்துருக்கேம்மா. சீதை ராமனை ஒரு பாகா பார்க்கிறா. வேவ்லென்த் தான் கரெக்டா இருக்க சரிங்கிற. ஏன்னா ப்ராப்பரான ரிக்வஸ்ட் உள்ள போயிட்டு டெலிபதியில
சீதா பத்தி தான். ஸோ இப்போ ஆஞ்சநேயர் கிட்ட சீதை கொடுக்குற அந்த மணிமாலையை, ஆஞ்சநேயர் மணிமாலையை வாங்குறார், பார்க்கறார், ஒவ்வொரு மணியுமா எடுத்து பல்லால கடிச்சு கடிச்சு பார்க்கறார், காதுகிட்ட வச்சு பார்க்கறார், உடச்சு தூக்கி போடுறார். எல்லாருக்கும் போறோம், எப்பேற்பட்ட ஒரு மணிமாலை சமுத்திரராஜன் ராவணனுக்கு கொடுத்ததுன்ட்டு விபீஷணன் கொண்டு வந்து கொடுக்குறான். லோகமாதா கையில இருந்து வாங்கியிருக்க ஆஞ்சநேயர் இப்படியா ஒரு அவமானப்படுத்துறது அப்படிங்கும் பொழுது சிலர் கேட்கிறா, கேள்வி எழுப்புற. அப்போ ஆஞ்சநேயர் சொல்றார், இது என்ன பெரிய மணிமாலை, ராமநாமம் இல்லையே அந்த மணிமாலையில, ராமனோட நாமம் ஊடுருவாத எந்த ஒரு விஷயமும் இந்த லோகத்தில் இருக்கிறதுக்கு அருகதை அற்ற ஒரு விஷயம் அப்படிங்கிற. அப்போ எல்லாரும் கேட்கிறா, உன்கிட்ட உன் தேகத்துல அழிவு இருக்கக்கூடிய உன் தேகத்துல அந்த ராமநாமம் இருக்கா அப்படிங்கும் பொழுது கிட்டவா அப்படின்ட்டு ஒரு ரோமத்தை எடுத்து கிண்டி காது கிட்ட வச்சு பாருங்கும் போது அந்த ரோமத்திலேருந்து ராம 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 ராமன் நாமம் ஜபிக்கிறது. அப்போ எல்லாரும் ஆஞ்சநேயரோட பக்தி எப்பேற்பட்டது அப்படிங்கறத உணர்றா. ராமர் வர, ஆஞ்சநேயா உனக்கு என்னால கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பரிசு ஒன்னே ஒண்ணுதான் வா அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். இதுதான் உனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு, ஏத்துக்கோ. எல்லாருக்கும் பரிசுகள் வழங்கப்படுறது. விபீஷணனும் சரி, வானரர்களும் சரி 6 மாசத்துக்கு அங்கேயே இருக்கா. ஸோ 6 மாசம் கழிச்சு ராமர் அழைக்கிறார் எல்லாரையும், திரும்பி போங்க, உங்களோட ராஜ்ய பரிபாலனத்துக்கெல்லாம் வேலைகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் முக்கியம், சும்மா இங்கேயே இருந்துவிடக்கூடாது, போயிட்டு உங்களோட அரசாட்சி புரியறதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்றார். விபீஷணனுக்கு ராமர் பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த ரங்கநாதர் விக்கிரகத்தை பரிசா கொடுத்து அனுப்புற, ஓம்கார விமானத்தோட சேர்த்து. அது ஒரு தனி கதை, இறங்கி வைக்கிறதுக்காக பிள்ளையார் வந்து கேட்கறதும், அது நம்மளோட ஸ்ரீரங்கத்திலேயே உட்காந்துக்கிறதும். அப்போ விபீஷணன் அழகிறதுக்காகவே ஸ்ரீரங்கநாதர் மட்டும் சவுத்தை நோக்கி உட்காந்துட்டு இருப்பாங்க, அங்கேயே பார்த்துட்டு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண விட்டு அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நடக்கிறது. எல்லாருக்கும் பிரிஞ்சு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. எப்படி இருக்கும், ராமன் கூட இருந்துட்டு பிரிஞ்சு போகிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு தடவை காலேஜில் இருந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு சம்மர் வெக்கேஷன் வீட்டுக்கு வரது எல்லாம் ரெடியாக இருக்கும். கிளம்பும் பொழுது தான் கிளம்புறோமேங்கிறது ஒன்று தோணும். அதுவும் அந்த 5 வருஷம் சுவாமி கிட்ட படிச்சுட்டு 5வது வருஷம் கிளம்பும் பொழுது ஆகாது. அது அந்த ஒரு பிரிவை ஈடு கொடுக்க முடியாது. என்னதான் பகவான் கூடவே இருக்காரு, எல்லாம் சரி, பேசிக்கா நம்ம மனுஷனுக்கு ஒரு பிசிக்கல் பிரசன்ஸ் தேவைப்படும். அந்த பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லைங்கும் பொழுது அந்த ஏக்கம், அந்த பிரிவு, அந்த ஒரு ஃப்ராங்கா சொல்லணும், ஒரு ஹார்ட் பிரேக், ஒரு என்ன சொல்றது, ஒரு கிட்டத்தட்ட லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் சொல்றா, இது என்ன பெரிய இந்த மாதிரிலாம் டிவைன் லவ். அந்த மனுஷன் கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு அன்பும் ஒரு பாசமும் ஒரு காதலும் வேற யாரையும் கொடுக்க முடியாது. பகவான மாதிரி ஒரு அன்பு செலுத்துறதுக்கு இந்த லோகத்துல யாரும் அவதரிச்சது கிடையாது. ஏன்னா ராமாவதாரத்துல எப்படி இருந்தது, கிருஷ்ணாவதாரத்துல எப்படி இருந்தது நமக்கு யாருக்கும் தெரியாது. பேசுறோம், படிச்சு பார்க்கிறோம், நேரில் அனுபவிச்சிருக்கிறது இங்க மட்டும்தான். அப்பேற்பட்ட ஒரு அன்பையும் பாசத்தையும் இன்னும் நம்மளுக்கு வந்து உள் மனசுல இருந்து ஆழ் மனசுல இருந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அவருக்கு காலடியில போடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கும். ஏன்னா அடுத்து எப்போ பிரேமசாய் வர போற, வந்துட்டு ஒரிஜினல் பிரேமசாயை நம்ம போய் அடைய போறோமா? ஏன்னா சுவாமி அவர் சொல்லிட்டார், அந்த நேரத்துக்கு உனக்கு நிறைய பேர் இருப்பாடா பிரேமசாய் மாதிரி, உன் லக்கு இருந்தா நீ ஒரிஜினல் பார்ப்பாங்கிற. அதுவும் குசும்புதான். நீ கவலைப்படாத, நான் கரெக்டா போய் சேர்க்கிறேன்னு சொல்லல, பிரார்த்தத்துக்கு தகுந்த மாதிரி போய் சேருவேன்ற. அப்ப அதுவும் ஒரு சில்மிஷம் தேவையா? ஏங்குறோமே, ஏக்கத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு இது கொடுக்க மாட்டியா, நீ ஒரு ரிலீஃப் கொடுக்க மாட்டியாங்கிற அந்த ஒரு கேள்விதான் நம்ம மனசுல எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. வானரர்கள் எல்லாருக்குமே சாரூபியம் அருள்ற. ஆஞ்சநேயர் கொஞ்ச தூரம் போயிட்டு சுக்ரீவன் கிட்ட கேட்கிறார், அண்ணா அப்படிங்கும் பொழுது எனக்கு உன் மனசு எங்க இருக்குன்னு தெரியும், நீ போ ராமர் கிட்டே இரு அப்படிங்கிற அந்த ஒரு அனுமதி சுக்ரீவன் தர.
ஆட்சி அருமையா போயின்னு இருக்கு. ஒரு நாள் ஒரு சாயங்காலம் நந்தவனத்துல, அரண்மனை நந்தவனத்துல ஆஞ்சநேயர், ராமர், பரத லட்சுமண சத்ருக்னர்கள் ஒரு வாக்கிங் போயின்னு இருக்கா. அழகா உட்கார்ந்து இருக்கா. சகோதரர்களுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்டா இது கூட தெரியாதான்ட்டு ராமர் கேட்டுட்டாருன்னா என்ன பண்றது, இந்த நேரத்துல கேட்கலாமா, கேட்டா என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும், இந்த மாதிரியான யோசனைகள். ஸோ எல்லாரும் ஆஞ்சநேயர்கிட்ட நீ கேள, நீ கொஞ்சம் கேட்டு சொல்ற. ஆஞ்சநேயர் தயங்குறார். எப்பவுமே நம்ம சுவாமி வந்து ஒரு சில விஷயம் ஒண்ணுமே இல்லை, டிஸ்கோர்ஸ் கொடுத்துட்டு இருப்பார். கால் வலிக்கும். முன் 2 ரோல உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், கால் வலிச்சாலும் சரி, கால் விழற மாதிரி போனாலும் சரி, அசையக்கூடாதும்பா. நான் அப்ப நான் அசையாம உட்காந்துருந்தேன், நான் வலியோட உட்காந்துருந்தேன்னா, எதுவுமே தெரியாத மாதிரி ஒன்று நீ சொல்றதே கேட்குற மாதிரி உட்கார்ந்து இருந்தேன்னா வலிதான் மனசுல ஓடிட்டு இருக்கும், சுவாமி சொல்றது காதுல விழாது. அப்போ அது எது அது ஹிப்போக்ரசி கிடையாதா? அது ஃபர்ஸ்ட் ரோல கிடைச்சா கூட இப்படி உட்காந்துக்கிறது, இப்படி பார்ப்பேன், வலிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிப்பேன், கண்டினியூ பண்ணுவேன். ஸோ ஒரு சில டைமில் எங்களோட ப்ரொஃபஸர் இங்கேயும் வந்து நம்மளுக்கு நிறைய டாக்ஸ் கொடுத்துருக்காரு, ரவிக்குமார் சார். அவர் எங்களுக்கு சொன்ன ஒரு இன்சிடென்ட், உட்காந்துட்டு இருக்கும் பொழுது சுவாமி வாட்டி டிஸ்கஸ் கொடுத்துட்டு இருக்காராம். இவர் யோசிச்சாரு, சுவாமி எப்பதான் முடிக்க முடியுமோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டிஸ்கஸ் பேசிட்டே இருந்துச்சு. சரி, ரொம்ப நேரம் பேசிட்டேன், நிறைய பேருக்கு கால் வலிக்கிறது, டிஸ்கோர்ஸ் நிறுத்த சொல்லி கேட்கிறா, நிறுத்துறேன், ஓகேவா ரவி அப்படின்னாரா. இல்லை, மனசோட தானே கேட்டேன், 1 இயருக்கு போட்டு உடைக்க சொன்னது. அதே மாதிரி ராமர் இங்க கேட்கிற ஆஞ்சநேயர் கிட்ட, என்ன ஆஞ்சநேயர் ஏதோ மனசுல ஏதோ ஓடுறது போல் இருக்கே, என்ன விஷயம்? இல்லப்பா, இவாள் கேட்கணும்னு ஆசைப்படுறா, உன்னை விட்டு கேட்க சொல்றா, என்னைய டைரக்டாவே கேட்கலாமே, என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு நம்மளுக்குள்ள, எல்லாரும் ஒண்ணுதானே, கேளுங்க அப்படிங்கும்பொழுது தயக்கமே இருக்கக்கூடாதுங்கும் பொழுது பரதன் கேட்கிற, நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் என்ன வித்தியாசங்கள், அவளோட குவாலிட்டிஸ் என்ன தெரியப்படுத்த முடியுமா அப்படிங்கும் பொழுது அப்ப ராமர் சொல்றார், நல்லவர்களோட குவாலிட்டிஸை சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம், அதற்கு அளவே கிடையாது. நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டேன்னா, கோடாலிக்கும் சந்தன மரத்துக்கும் உள்ள வித்தியாசம். கோடாலி என்னதான் அந்த மரத்தை கொய்தாலும் அந்த மரம் தன்னோட அந்த நறுமணத்தை அந்த கோடாலி மேல கோட் பண்ணிட்டு தான் அது விழும். சந்தன மரம் போல இருக்கிறது நல்லவர்கள், கோடாலி போல இருக்கிறது தீயவர்கள். மற்றவர்களோட அழிவுதான் அவளுக்கு குறிக்கோளை தவிர தன்னை அழிக்கிற வர்றவர்களுக்கு கூட காப்பாற்றக்கூடியது, அவளுக்கு நல்லது செய்யக்கூடியது, அந்த ஒரு உன்னதமான ஒரு குணம் உடையவர்கள் தான் நல்லவர்கள் அப்படிங்கிற. அதான் சுவாமி சொல்ற, சந்தனம் ஆண்டவனுக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா இந்த ஒரு குவாலிட்டி இருக்கிறதுனால அரைச்சாலும் சரி, போட்டு இடிச்சாலும் சரி, வெட்டினாலும் சரி, அதோட நறுமணத்தை கொடுக்கறதுக்கு அது தயங்காது. சிமிலர், ஒரு தென்னை மரம் அழுக்கான தண்ணியை வேர்ல விட்டாலும் இனிப்பான தண்ணியை தன் தலையில இருந்து கொடுக்கறது இல்லையா, அதே போல நல்லவர்கள் மற்றவர்களுக்கு நல்லதே செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட இருக்கிறதுனால நிச்சயமா அவளுக்கு ஸ்வர்க்க பிராப்தி உண்டு. ஆனா கர்ம வினைகளை பொறுத்து சீக்கிரம் உண்டு அவளுக்கு அப்படிங்கிற. கெட்டவர்கள் வெளிப்பக்கமா சந்தோஷமாக இருக்கலாம், உள்ள சித்திரவதை அனுபவிச்சுட்டு தான் இருப்பார். நிறைய பேர் அவளை கரிச்சு கொட்டுறதும் அவளுக்கு மனசார சாபம் கொடுக்கறதும் நடந்துட்டு தான் இருக்கும். அதனால அவளுக்கு உள் மனசுல அந்த சந்தோஷம் நிலைக்காது. நல்லவர்கள் ஆசைகளுக்கு கட்டுப்பட மாட்டா, ரொம்ப அருமையான குணங்கள் உடையவாளா இருப்பா, மற்றவர்களுக்காக சந்தோஷப்படுவார். அவளுக்கு யாரையும் விரோதிகளா பார்க்க மாட்டா, எல்லாத்திலையும் ஒரு வைராகியத்தோட இருப்பா. இது என்னுடையது, இது என்னுடையதுங்கிறது இல்லாம எடுத்துட்டு போகணும், மற்றவாளுக்கு ஒரு அதனால ஒரு உதவி ஏற்படுறது, அதனால ஒரு யூஸ் இருக்குன்னா நம்ம மற்றவாளுக்கு அது சேரட்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவளுக்கு எப்பவுமே இருக்கும். அவளோட
இதயங்கள் மிருதுவானதாகவும் இளகிய மனசோட இருக்கக்கூடியவாளா இருப்பா. ஆண்டவன் மேல பக்தி கொண்ட வாளா இருப்பா. எக்காலத்திலையும் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த ஒரு ஃபெய்த்துங்கிறத பிடிச்சிட்டு இருக்கணும். அதுதான் சுவாமி இந்த இடத்துல சொல்ல வர. மற்றவாளுக்கு சேவை பண்றதுல ஒரு சந்தோஷம் ஏற்படும். அவளுக்கு யாருக்கெல்லாம் இந்த குணங்கள் இருக்கோ அவர்கள் எனது குணமுடையவர்கள்ங்கிறது தீர்மானம் இந்த இடத்துல. அவளே நானே அவர்கள் அப்படிங்கிற பகவான். தீயவர்கள் எப்படின்னா அவகிட்டயே யாரும் போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் யாரெல்லாம் அவ கூட இருக்காளோ அவளுக்கெல்லாமும் துக்கம் இருக்கும். மற்றவர்கள் சந்தோஷப்பட்டா இவளுக்கு துக்கமாகும். மற்றவன் துக்கப்பட்டானா இவ சந்தோஷப்படுவா. காமக்ரோத லோகமோகம் அனுமாச்சரியங்கள் இவ கூடவே சுத்திட்டு இருக்கும். ஒரு தர்மம் தானம்ங்கிற அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாது. ஒரு சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பா. அவ செய்யற காரியங்கள் எல்லாமே ஒரு பொய் நிறைஞ்ச ஒரு காரியங்களாக இருக்கும். பொய் கலந்த வார்த்தைகளாக இருக்கும். கல் நெஞ்சுக்காராளா இருப்பா. என்னதான் நடக்கிறது பார்த்துக்கலாம், என்ன பண்ணிட முடியும் மற்றவாளால நம்மள அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு எப்பவுமே இருக்கும். ஈகோ நிறைய இருக்குங்கிறார் பகவான். இந்த கலிகாலத்துல யாருக்கு இல்லை? அப்போ நம்ம யோசிக்க வேண்டி இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் கெட்டதும் இருக்கு, நல்லதும் இருக்கு. எப்படி நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோம்? கெட்ட குணங்களை ஒதுக்கிட்டு நல்ல குணங்கள் மட்டுமே வச்சுட்டு எப்படி வாழ முடியும்? அதற்கு என்ன வழின்னு கேட்ட பக்தி. அது மட்டும்தான். சுவாமி சரணாகதி. சரணாகதிங்கும் பொழுது தெய்வ பிரீத்தி இருக்கணும், பாப பீதி இருக்கணும். தெய்வ பீதி இருக்கக்கூடாது. தெய்வத்தை ஃபியர் காட் அப்படிங்கிற பட்சத்தில் அது இருக்கக்கூடாது. வி ஷுட் லவ் காட். ஃபியர் காட்னா அவருக்கு தெரியாம பண்ணிட்டா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும். when we love God, நம்ம இதை பண்றோம், இதை பண்ணா அவருக்கு மனசு சங்கடப்படுமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்ததுன்னா நம்ம அந்த காரியத்தை செய்ய மாட்டோம். எல்லாமே சுவாமிக்கு பிடிச்சது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை தான் நம்மளுக்கு வரும். ஆண்டவனை கண்டு வெறுப்பு கொள்வார்கள், நல்லவர்களை கண்டு வெறுப்பு கொள்வார்கள் அப்படிங்கிறார் பகவான். கலியுகத்துல 98% இவாதான் இருப்பாங்கிற சுவாமி. இவாளுக்கு பிரச்சனை என்னன்னா இவாளோட பண்ணக்கூடிய கர்ம வினைகளுக்காக மறுபிறவிகள் நிறைய வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு பிறவியிலையும் மனுஷ பிறவி உன்னதமான ஒரு பிறவி. இவாளோட கர்ம வினைகளை பொறுத்து திருப்பி தாழ் பிறவிகளுக்கு இறங்கி போவா அப்படின்னு சொல்றார் பகவான். மிருகங்களா திருப்பி பிறந்து திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் போராடி மனுஷ பிறவி அடைஞ்சி திருப்பி அதையே செஞ்சுட்டு திருப்பி போயிட்டு இருப்பா. இந்த சைக்கிள்ல அவன் மாட்டிட்டு முடிப்பா. ரொம்ப நாள் ஆகும் அவளுக்கு முக்தி அடையறதுக்கு அப்படிங்கிற. இதே இது முனிவர்கள் அப்படின்னு பார்த்தா வித்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காதவாகிட்ட, ஆசைகள் இருக்காது, வைராகியம் நிறைஞ்சதா இருக்கும், கர்மபல தியாகம் நிறைஞ்சி இருக்கக்கூடியவர்கள் முனிவர்கள். இந்த நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படிங்கிற இந்த பிரிவு எதனால வருது அப்படின்னா அட்டாச்மெண்ட். அதுதான் முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறார் பகவான் ராமன். இதுல எங்கேருந்து வருது இந்த அட்டாச்மெண்ட் அப்படின்னா இந்த இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, இந்த கிரியேஷன் இதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த அஜ்ஞானம் வருது, இந்த அட்டாச்மெண்ட் வருது. நம்ம சுவாமி எப்பவுமே சொல்ற மாதிரி ஸ்மரணித்திய அனித்தியதாம் அப்படின்பார். எது நிஜம் எது பொய்ங்கிறத நீ ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்கோ. நீ வாழற வாழ்க்கை பொய்ங்கிறத உணரு. இது உண்மை கிடையாது. பகவான் கிட்ட சரணாகதி அடையணும், அது மட்டும்தான் உண்மை. வாழற வாழ்க்கை நல்லபடியா வாழணும். எதற்காக நல்லபடியா வாழணும்? எதற்காக தர்மத்தை நிலைநாட்டிட்டு வாழணும் அப்படின்னா அப்பதான் கர்மம் நம்மளுக்கு குறையும். கெட்ட கர்மங்கள் குறைஞ்சதுனாலும் நல்ல கர்மங்கள் குறைஞ்சது, கெட்ட கர்மங்கள் ஏறித்தனாலோ நல்ல கர்மங்கள் ஏறித்தனாலோ திருப்பி நம்ம பிறவி அடைய வேண்டியிருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல கெட்ட கர்மாக்கள் குறைவா செய்யணும். நல்ல கர்மாக்கள் செய்யும் பொழுது, நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது ஒரு நாமஸ்மரணை செய்தாலே நம்மளுக்கு கர்மா ஜாஸ்தி சேரும், நல்ல கர்மா சேரும். அதை அனுபவிக்கிறதுக்கு திருப்பி ஒரு பிறவி எடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு இருக்கக்கூடிய இந்த புண்ணியங்கள் இந்த லோகத்துக்காக போகட்டும், லோக க்ஷேமத்துக்காக போகட்டும் அப்படின்ற தியாக மனப்பான்மை நம்மளுக்கு வரணும். அது ஆழ் மனசுல இருந்து வந்தாதான் அந்த கர்ம பலன்கள் தியாகம் அடையும் அப்படிங்கிறார் பகவான். அதுதான் அந்த கர்மபல தியாகம். எதுவும்
ரெண்டு கிடையாது. ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா அப்படிங்கிறார் இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து பகவானையே நினைச்சுட்டு ஒவ்வொரு க்ஷணமும் ஆண்டவனோட வேலைகள், ஒவ்வொரு வேலை பண்றதும் ஆண்டவன் கொடுத்த வேலை, ஆண்டவனோட பணி அப்படிங்கிற நினைப்பிலேயே நம்ம வந்து வாழ்க்கையை நடத்திக்கணும். மக்களுக்கு நிறைய டிஸ்கோர்ஸஸ் கொடுக்குற ராமர் எப்படி நடந்துக்கணும், தேகத்தை எப்படி பயன்படுத்தணும், எப்படி வீணடிக்க கூடாது நேரத்தை அப்படின்னு. அப்போ சொல்ற ஜந்தூனாம் நரஜன்ம துல்லபம், மிருகங்களுக்கு நடுவில் பிறக்கச்ச மனிதனா பிறக்கிறது அபூர்வம். சுவாமி முன்னாடி டிராமா போடும்போது நாங்கள் இன்னொன்று ஆட் பண்ணிட்டோம், ஜந்தூனாம் நர ஜீவனம் அதி துல்லபம். மனுஷனா பிறந்துட்டாலும் மனுஷனோட குணத்தோட வாழறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு கோபம் வந்த அடுத்தவா கேட்பா, ஏன் நாய் மாதிரி குலைக்கிற? அப்போ மனுஷன் இல்லை, நாயா போயிடுறோம். அவன் சரியான ஓனாய்ப்பா, இப்படிதான் எல்லாரையும் கழுத்தருப்பான். அப்போ குணம் அந்த மரம் இறங்குறது. குரங்கு மாதிரி இவன் தாவிண்டே இருப்பான், சிங்க மாதிரி கர்ஜனை பண்ணிக்கிட்டே இருக்கே. மனுஷனா எப்போ வாழறது? மனுஷனா வாழறது வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டா பக்தி, மற்றவர்கள் மேல அன்பு, ஒரு பரிவு, ஒரு பாசம். மற்றவர்களை பார்த்தா அவனும் நம்மள மாதிரி தானே, அவ உள்ள என்ன ஒரு கஷ்டம் இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. நீங்க வண்டி ஓட்டிட்டு போறேன், ஓட்டிட்டு இருக்கிறவா வண்டி ஓட்டிட்டு போறேன், எதிர ராங் சைட்ல ஒருத்தன் வரான், வந்துட்டு உங்களை தான் திட்டிட்டு போவான். நீங்க வாய் மொழின்னு தான் இருப்பேன், வந்துட்டு உங்களை திட்டிட்டு போவான். அந்த நேரத்துக்கு கோவம் வரும். கோவம் வரும்போது அடுத்த நிமிஷம் சரி போறதுதான் போறான், தண்ணியில் அறிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாம போகணுமே ஆண்டவா, அவனை காப்பாது, அவன் நல்லபடியா வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு அவனுக்காக வேண்டிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு பிபி ஏற போறது கிடையாது. இப்படி வரானே, இது ஒழுங்கா இருக்கா, டிசிப்ளின் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு தான் பிபி ஏறும். தேவையே இல்லை, டாக்டருக்கு போய் மொழி எழுதணும், தேவையில்லாத வேலை. நிம்மதியா இருக்கணும், நல்லபடியா யோசிக்கணும். மற்றவர்களுக்கு அவன் தீங்கே பண்ணினாலும் பரவாயில்லை, கஷ்டம்தான். மனுஷனா பிறந்துட்டு கோபம் வராம இருக்கிறது கஷ்டம்தான். கோபம் கட்டாயம் வரும், வரலைன்னா நம்ம மனுஷன் இல்லை, நம்ம பகவானுக்கு சமானம். அந்த அளவுக்கு நம்ம யாருமே போனதில்லை. அதான் சுவாமி சொல்றார், இது வரைக்கும் பக்தன் அப்படின்னு பார்த்தா பாண்டவர்களுக்கு அப்புறம் யாரும் இல்லை, ஒருத்திதான் இருக்கா, சாய் கீதா அப்படின்னு. ஒரு வாட்டி சுவாமி வரும் பொழுது, அப்போ டாக்டர் சஞ்சய் சஹானி தான் அவ ஸ்டூடெண்ட்ஸா இருந்திருக்கா. சுவாமியோட கார் வருது, சாய் கீதா தொட்டுக்கு ரோடுக்கு வந்து நின்றுட்டா. ஆசிரமத்திலேருந்து கார்ல ஏறினாலும் இங்க வெளில வந்து நின்றுவோம். எப்படிதான் இவருக்கு தெரியும் தெரியாது. வந்து நிற்கிறார், சுவாமி காரை விட்டு இறங்குறார், சுவாமியை கட்டி இப்படி பிடிச்சுட்டு அந்த ஆனந்தத்துல பிளாடர் கேரி கொட்டுறது, மூத்திரம் மேலெல்லாம் தெரிக்கிறது, சுவாமியோட ரோப் ஃபுல்லா ஈரம். பசங்கள்லாம் தாண்டி போறா, தள்ளி போறா, தெரிச்சிட போறது. சுவாமி சொன்னாரா, அதை ஒரு கப்பு நீ எடுத்து குடிச்சேன்னா அவளோட பக்தியில 100ல் 1 பங்காவது உனக்கு வந்து சேரும் அப்படின்னாரு. அப்பேற்பட்ட ஒரு பக்தை சுவாமி தான் சொல்றாரு. பாண்டவர்களுக்கு அடுத்து சாய் கீதை தான் ஒரு உருப்படியான பக்தை, வேற யாரும் பக்தர்கள் கிடையாது. பாகவத சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் தான், பிரகலாதன் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா என்னதான் கஷ்டம் வந்தாலும் நாராயணன், அவ்வளவுதான். ஆனா சுவாமி சொல்றாரு, பிரகலாதன் கூட அவங்க அப்பன் தான் எனக்கு ரொம்ப பெரிய பக்தர் அப்படின்னு. பிரகலாதன் கூட அப்பப்போதான் நாராயணா நாராயணா பாரு. இரண்யகசிபு எப்ப பார்த்தாலும் எங்க ஹரி எங்க ஹரி எங்க ஹரின்னு தான் யோசிச்சு. ஸோ அந்த ஒரு வேகம், கோவத்தை வச்சுட்டு கூட நம்ம வந்து பகவான் மேல பக்தி செலுத்தலாம். என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது, நல்லா பூஜை பண்ணிட்டு இருப்பா, வேண்டிப்பா, நடக்கலன்னா கண்டபடி திட்டுவா சுவாமி முன்னாடி. நீயே சுவாமியை போட்டு இப்படி திட்டுற அப்படின்ற, நீ யாரா அதை பத்தி கேட்கறதுக்கு? எங்க அப்பனை நான் திட்டுறேன், அவனுக்கு எனக்கு செஞ்சு கொடுக்கறது தவிர அவனுக்கு வேற என்ன வேலை? பொண்ணா பெற்றிருக்கான்ல என்ன, நம்ம எல்லாரும் அவனுக்கு குழந்தை தானே, குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கறது தவிர வேற என்ன வேலை அப்பாவுக்கு? அது செய்யாம என்ன வேலை அவனுக்கு அப்படின்பா. பாட்டியை கூட்டின்னு நாங்கள் பட்டிக்கு போகும்போது சுவாமி சொல்றாரு, ஒரு சிலர் என் போட்டோ முன்னாடி அன்னைக்கு சத்தியம் அன்னைக்கு இதுல நடக்கிறது டிஸ்கோர்ஸ் சுவாமி சொல்லுங்க, பாட்டியை உட்காந்துட்டு இருக்கா, ரொம்ப நாள் கழிச்சு பட்டி கூட்டிட்டு போறோம், பல வருஷங்கள் கழிச்சு சுவாமியை பாக்குறா. இப்போ சுவாமி சொல்ற, சில பேர் இருக்கா என் போட்டோ முன்னாடி நிற்பா, என் தலைமுடியை பாத்தி திட்டுவா, பாட்டி அதான் கூட்டுவா, பரட்ட தலையால் தான் கூட்டுவா, சில நாள் போவோம் கூட்டுவா, தலைமுடியை பார்த்து திட்டுவா. அவ்வளவு அன்பு என் மேல, எப்பவுமே அவ கூட தான் இருக்கேன் அப்படின்பா.
ஏன்னா அன்னைக்கு சுவாமி வரைச்ச பாட்டியை உட்காந்துட்டு இருக்கா. சுவாமிக்கும் பாட்டிக்கும் ஒரு 4 அடி தூரம் இருக்கும். பாட்டி கிட்ட வர்ற வரைக்கும் இப்படி பார்த்துட்டு இருந்த பாட்டி கிட்ட வந்து ஆன் ஸ்பாட் திட்டினாலும் அம்மா சொன்ன பக்கத்தில் வந்து இங்க வந்துட்டு ஏமா திட்டுற அப்படின்னு. இன்னும் இவ்வளவு நாள் கழிச்சு வனவாசம் கழிச்சு வந்திருக்கேன் நான், என்னை பார்க்கறதுக்கு மூஞ்சி திருப்பி போறாங்க அப்படின்னு திட்டினாலும் ரிட்டர்ன் வச்ச பாட்டியை பார்த்துட்டு அபயஸ்தம் கொடுத்துட்டு உள்ள போனேன். இதை முதலே பண்ணிருக்க வேண்டியது தானே அப்படின்னா பாட்டி. அந்த அளவுக்கான ஒரு ஈடுபாடு, ஒரு அது அந்த பாசம் எப்படி இருக்கணும்னா தலையை மிஞ்சி இருக்கணும். ஆண்டவனை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு இப்படி பார்க்கக்கூடாது. வந்து உட்கார் பக்கத்துல, என் கூட இருக்கணும், நீ நான் உன் கூடவே நான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அனுகிரகத்தை நீ எனக்கு கொடு. ஒரு ஃப்ரெண்டா பார்க்கணும், ஒரு பாவனை அப்படி இருக்கணும். அர்ஜுனனுக்கு வந்து கீதை ஏன் போய் சேர்ந்ததுன்னு பார்த்தா கிருஷ்ணனை வந்து தனக்கு ஒருத்தனா நினைச்சுட்டான் அர்ஜுன். தர்மராஜா வந்து பரமாத்மாவா நினைச்சிருந்தார், பீஷ்மர் பரபிரம்மமா நினைச்சிருந்தார். எல்லாருக்கும் அனுகிரகத்தோட சரி. அர்ஜுனனுக்கு தான் ப்ராப்பர் ஞானம். எதனால? கூடவே இருக்கக்கூடிய ஒரு நண்பனா, ஒரு தோழனா, ஒரு இது அனுபவிச்சுட்டு இருந்ததுனால. பகவானை எப்பவுமே நம்ம அனுபவிக்கும் பொழுது ஒரு பிரியம், ஒரு காதல். கோதை சொல்ற மாதிரி காதலிக்கணும் பகவானை. நம்மளை விட்டு அவன் வேற யாருக்கு செய்யணும்? அதான் சுவாமி சொல்ற, உன் கோபத்தை நீ வந்து பகவான் கிட்ட திருப்பு. மற்றவனுக்கு அனுகிரகம் பண்ணி எனக்கு பண்ணலையேங்கிறது அதுக்கு திருப்பு. காமத்தையும் பகவான் கிட்ட திருப்பு. எனக்கு உன் மேல ஆசை உன் பொண்ணு அப்படின்னு திருப்பு. மோகம் இருக்கா, ஜெலசி இருக்கா, மற்றவன் கிட்ட மட்டும் சுவாமி பேசுறாரே, என்கிட்ட பேசலையே, அப்ப நான் என்ன மாதிரி மாறணும் அப்படிங்கிற உன்னோட நோக்கத்தை திருப்புவோம் பகவான் பக்கத்துல அப்படிங்கிற சுவாமி. அப்போ ராமர் சொல்றார், பக்தி மார்க்கம் தான் ரொம்ப ரொம்ப சுலபம் ஞான மார்க்கத்தை விட. சிவனுக்கும் கேசவனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ராஜ்யம் ரொம்ப அருமையா நடந்துருக்கு. எக்காலத்திலையும் அங்க வந்து வசந்த ரிதுதானா, எப்பவுமே பூக்கள் பூத்துண்டு பழங்கள் கொழிச்சுட்டு செழிப்பா இருக்கு ராமரோட ராஜ்யம். இப்போ வசிஷ்டர் வர ராமர் கிட்ட என்ன வேணும்னு கேட்கும் பொழுது, அப்பா குலகுருவா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா குலகுருவா இருக்கும் பொழுது அந்த வீட்டோட நல்லதுக்கும் சரி தீங்குக்கும் சரி நான் தான் தலைமை வகிக்கணும். ஒரு மங்களகரமான விஷயமாகட்டும் அமங்கலமான விஷயமாகட்டும் நான் தான் இருக்கணும். பிரம்மா கிட்ட நான் கேட்டேன், நான் குலகுருவா போடாதே அப்படின்னு. அவர் தான் சொன்னார், நான் போடுறேன், ஒருத்தன் பிறப்பான், அவன் உனக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு. என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்றேன், எக்காலத்தையும் உன்னை மறவாத ஒரு நிலை எனக்கு வேணும். உன்னோட அனுகிரகம் எப்பவுமே எனக்கு வேணும். உன் மேல பக்தி நான் எப்பவுமே செலுத்தணும் அப்படிங்கிற வரத்தை மட்டும் எனக்கு நீட்டா அப்படிங்கும் பொழுது தர. அடுத்து முக்கியமான ஒரு கட்டம், இந்த வண்ணானோட ஒரு கதை. ஒரு வண்ணான் அங்க இருக்கிறதாகவும் இந்த ராத்திரி நகர சோதனைக்கு போறவா வந்து ராமர் கிட்ட வந்து சொல்றா, ஒரு சங்கடமான ஒரு விஷயம். ஒரு வண்ணான் அவனோட ஆத்துக்காரியை வந்து வீட்டை விட்டு வெளியில திருத்தின்னு இருந்தான். என்னன்ட்டு விசாரிக்கும் போது அவன் கத்தின்னு இருந்தான், நான் ஒன்றும் ராமன் கிடையாது, சீதையை கூட்டின்னு வந்து உட்கார வச்ச மாதிரி உன்னை கூட்டின்னு வந்து உட்கார வைக்கிறதுக்கு இன்னொருத்த வீட்டில் தங்கிட்டு தானே வந்து நீ வெளியில போ அப்படின்னா. அப்போ ராமர் சொல்ற, சரி நேரம் வந்தாச்சு. அப்போ சீதையை கூப்பிட, நீ கலந்து அப்போ நான் ஒரு வரம் தரேன் அப்படிங்கிற. ஸோ லக்ஷ்மி கிளம்பி போறான் வைகுண்டத்துக்கு. அப்போ ராமர் சொல்ற, என்ன வேணும் உனக்குன்னா, எனக்கு காட்டில் போய் முனிவர்களோட வாழணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது, சரியா வாழ முடியல எனக்கு, சரி பண்றேன் அப்படின்ட்டு சகோதரர்களை கூப்பிட்டு என்ன விஷயம்னா அப்படின்னு கேட்கும்பொழுது, நீங்க என்ன பண்ணுங்க, சீதையை கொண்டு போய் நடுக்காண்டு விட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற. எல்லாருக்கும் பிடிச்சு போகுது, எல்லாரும் கதறா, எப்படி நீ இப்படி சொல்லலாம், லோகமாட்டா ஜெகஜனனி, அவளை நீ போய் காட்டுல விட்டுட்டு வர சொல்லலாமா, நிறமாச கர்ப்பிணி வேற, என்னப்பா நீ இப்படி பண்றிய, தப்பு இல்லையாப்பா அப்படிங்கும் போது நாம கோவப்படுறேன். இந்த மாதிரி நீங்க வந்து நான் சொன்ன பேச கேட்காம சந்தேகப்படுறதா இருந்தா அதுக்கு நான் உயிரோடவே இருக்க வேண்டாமே அப்படிங்கிற ராமர். அப்போ லக்ஷ்மணன் சொல்ல, இல்லப்பா வேண்டாம், சொல்லி என்ன செய்யணும், லக்ஷ்மணன் இப்படியே ரெடி பண்ணு, கொண்டு போய் காட்டுல விட்டு வந்துடும். சரி அப்படிங்கிற. அப்போ ஒரு அசரீரி லக்ஷ்மணனுக்கு, கவலைப்படாத, இது நடக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சில விஷயங்களுக்காக இது நடக்கிறது, பொறுமையாயிரு அப்படிங்கிற.
இதுல நம்ம பார்க்கும் பொழுது ராமாயணத்தோட அடிப்படை காரணம் யாருன்னு கேட்ட சூர்பனகை. ராமாயணத்தோட அடிப்படை காரணம் சூர்பனகை. எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தான் இந்த வேலையை நடத்திக்கிறார். ஆனா போர்ல அவள் மாண்டு போக இல்லை. இன்னும் எங்க இருக்கா தெரியாது. ஸோ ராமருக்கு இப்போ சைட் பை சைடு அந்த நியூஸ் எல்லாம் வருது. ஏன்னா மீதி அரக்கர்களையும் துவம்சம் பண்ணணுமே, எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அவரோட அவதார நோக்கம் முடியும். சூர்பனகை இந்தோனேஷியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ராஜ்யங்கள்ல இருக்காங்கிறது ஒரு சில குறிப்புகள் வால்மீகி ராமாயணத்துப்படி. ஏன்னா லவணாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனோட கோட்டையில இருக்கிறதா ஒரு அறிகுறி இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அது அயோத்திக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் லவணன் இருந்த நகரம். ஏன்னா அவனோட தந்தையான மது என்கின்றவன் ராவணனோட ஒரு விஸ்வரசுக்கும் புஷ்பகடாகவும் பிறந்த கும்பினசி அப்படிங்கிறவனை கல்யாணம் பண்ணிட்டு மதுங்கிற அசுரன் கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு பிறந்தவன் லவணன் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வருது. அவனோட கோட்டையில சூர்பனகை பதுங்கி இருக்கிறதா செய்தி உண்டு. ஸோ ராமர் யோசிக்கிறார், நான் பக்கத்திலேயே சீதை பக்கத்திலேயே இருக்கும்போது இவர் இவ்வளவு குழப்பம் பண்ணான், சீதையை விட்டுட்டு நான் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் என்னென்ன குழப்பம் பண்ண முடியும், அதையும் நம்ம சீக்கிரம் சரி பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஒரு நாடகம் நடக்கிறதா ஒரு சில குறிப்புகள் உண்டு. அப்போ ஜானகியை கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வர லக்ஷ்மணர் அவ கதறான். வால்மீகி அழிச்சுட்டு போறார். இதுல ஒரு சில இடத்துல பார்த்தா சீதை ரொம்ப நேரம் கதறா மாதிரியும் வால்மீகி ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரியும் இருக்கு. ஒரு சில குறிப்புகள் வால்மீகி ராமாயணத்திலேயே பார்க்கும்பொழுது ஒரு சில ஸ்லோகத்துல சீதை அடுத்த அடி எடுத்து வைக்கிறாலும் வால்மீகி ஆசிரமம் இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வால்மீகி ஆசிரமத்தை வாசல்ல கொண்டு போய் லக்ஷ்மணர் விட்டுட்டு போறதா கூட நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ராஜமாதாக்களுக்கு துக்கம் தாங்களை சீதை கிளம்பினது. அவளும் அவளோட உயிரை மாட்டுக்கிறார். அஸ்வமேதம் பண்ணணும் அப்படிங்கிறது ராமனோட ஒரு குறிக்கோளா இருக்கு. ஏற்கனவே 100 அஸ்வமேதங்கள் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ சீதையை காட்டுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த ப்ராஸ்பெரிட்டி கொஞ்சம் குறையிறது அயோத்தியில. அப்போ இன்னொரு அஸ்வமேதம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாரையும் அழைக்கிற சுக்ரீவன், ஜாம்பவான், மற்ற வானர வீரர்கள், விபீஷணன், ஜனக மகாராஜாவும் வர. அப்போ வசிஷ்டர் சொல்ற, நீ ஒண்டியா இருந்துட்டு யாகம் பண்ண முடியாது, தர்மபத்தினி இல்லாம நீ யாகசாலையில உட்கார முடியாது. ஸோ ஒன்று சீதையை திருப்பி கூட்டிட்டு வா, இல்லை இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படிங்கும்போது ராமர் சொல்ற, ரெண்டுமே என்னால் பண்ண முடியாது, அது இல்லாம ஒரு வழியை கண்டுபிடிக்கும் அப்படின்னா. ஸோ ஸ்வர்ண சீதையை தயார் பண்ணி அவளை சீதைக்கு பதிலாக உட்கார வச்சுட்டு இந்த யாகத்தை நடத்தலாம் அப்படிங்கிறான். யாகத்துக்கு ஏற்பாடு நடக்கிறது. அப்போ பரசுராமர் மேற்கொண்டு மற்ற முனிவர்கள்லாம் லவணாசுரனை பத்தி ராமர்கிட்ட சொல்ற. விபீஷணன் சொல்றான், கும்பினசைக்கும் மதுவுக்கும் பிறந்தது லவணன். லவணன் சிவன் கிட்ட தபம் பண்ணி திரிசூலத்தையே பெற்றிருக்கான் வரமா. அவனை லேசில யாராலையும் ஜெயிக்க முடியாது, ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கான்பா அப்படிங்கும் பொழுது சத்ருக்னனை கலப்புறார் ராமர். இப்ப வர சத்ருக்னன் இந்த இடத்துல. ஏன்னா சத்ருக்னன் எப்படி ஒரு உக்ரம் நடந்த ஒரு மாவீரங்கிறது இந்த ஒரு விஷயத்துல தெரிய வருது. சத்ருக்ன சேனையோட கிளம்புற. லவணன் எதிர்க்கிறான். 64,000 அசுரர்களை கொண்டு எதிர்க்கிறான் சத்ருக்னனை. படைபலம் மொத்தம் கொளுத்த அடுக்கிற சத்ருக்னன். கொஞ்சம் கூட பாக்கி இல்லை. சத்ருக்னன் லவணனை சாகடிக்கிறார். வைஷ்ணவாஸ்திரத்தை ஏவரார். ராமரை ஆவாகனம் பண்ணிட்டு லவணாசுரன் கீழே விழறான். சத்ருக்னனோட பிள்ளையான சுபாகு லவணாசுரனோட பிள்ளைகளை கொல்றான். இப்போ அஸ்வமேதத்துக்கான அந்த குதிரை பட்டத்தை எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலையும் வால்மீகி ஆசிரமத்துக்கிட்ட வருது. லவனும் குஷாலும் பார்க்கறா, படிச்சு பார்க்கறா. வீரர்களாக இருந்தால் நிறுத்தலாம் அப்படின்னு படிக்கிறதுனால நம்மளும் வீரர்கள் தானே, நிறுத்தி பார்ப்போமே, நிறுத்தியாச்சு. ஸோ இப்போ கூட வந்த படை வீரர்கள் சொன்ன, விட்டுடுவோம், இது வேண்டாத வேலை, உங்களுக்கு எதிர்க்கணும், எதிர்க்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் ஏன் பேசின்னு இருக்கீங்க, எதிர்த்து போராட வழியை பாருங்க அப்படின்னு போர் புரிகிறார். படை வீரர்கள் தோக்கிறார். சத்ருக்னன் இந்த இடத்துல தோத்து போறார். லக்ஷ்மணர் வரார். லக்ஷ்மணருக்கும் ஜெயிக்க முடியலை. பரதன் வரார். பரதனுக்கும் ஜெயிக்க முடியலை. ராமரே வரார். இப்போ சத்ருக்னன்
லக்ஷ்மணனுக்கு எதிராக லவகுஷ சண்டை போட்டு இருக்கும்போது குஷன் எய்கிற பிரம்மாஸ்திரத்தை பார்த்துட்டு லோகம் நடுங்கிறதான். ஏன்னா லக்ஷ்மணன் குஷன் ஏவின பிரம்மாஸ்திரத்தால லக்ஷ்மணனுக்கு ஏதாவது தீங்கு அப்படின்னா, லக்ஷ்மணன் ஆதிசேஷன், ஆதிசேஷன் தலையில தான் பூமி உட்கார்ந்துட்டு இருக்கு, பூமி அதிர்றதான். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு உக்ரத்தோட குஷன் ஏவினான் அந்த பிரம்மாஸ்திரத்தை. லக்ஷ்மணன் மூர்ச்சையை விழறார். அப்புறம் ராமர் வரார். ராமர் வரும் பொழுது, ராமர் யார் நீங்கன்னு கேட்கும் பொழுது, நாங்கள் வால்மீகியோட பிள்ளைகள், எங்கள் அம்மா ஜானகி அப்படிங்கும்போது ராமருக்கு தெரியறது நம்ம பசங்க தான். சரி, அப்போ சொல்கிறார் எல்லாரும் எழுப்பிட்டார், போர் புரியும். ஏன்னா அப்போதானே நம்ம குழந்தை சண்டை போடுறத பார்க்கும்பொழுது ஒரு பெருமை இருக்காது அப்பாவுக்கு, சண்டை போடுறத பார்க்கலாம் அப்படிங்கும் பொழுது எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வரா. ரொம்ப சந்தோஷத்தோட பெருமையோட பார்த்துட்டு இருக்கும்போது ராமர் மேலேயும் ஆயுதங்கள் வந்து விழருது. ராமர் மூர்ச்சையை விழறாராம். இதுல எப்படி ராமரை வீழ்த்த முடியும் அப்படின்னு கேட்டா, ஒரு தகப்பன் குழந்தையோட விளையாடும் பொழுது ஒரு சின்ன ஏதாவது இந்த பொம்மை துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணி காட்டிட்டு இருக்கும் பொழுது அப்பா விழுந்து விழற மாதிரிலாம் அந்த இதெல்லாம் காட்ட வேண்டியது. அப்போதான் தன்னையே வீழ்த்தக்கூடிய தெம்பு என்னோட பிள்ளைகளுக்கு இருக்கு அப்படின்னு மற்றவர்களுக்கு நான் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமர் நடத்துற நாடகம். ஆஞ்சநேயரை கடத்திட்டு போறான் ஜானகி கிட்ட. அம்மா உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்துருக்கோம்மா. என்னடா பார்த்தா ஆஞ்சநேயர். இவனை எங்க பிடிச்ச நீ அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லம்மா இந்த மாதிரி ஆச்சு, அதை கடத்தின்னு வந்துட்டோம். வால்மீகி ஓடி வர, சீதா இந்த மாதிரி ஆச்சுமா, இவன் 2 பேருமா சேர்ந்துட்டு மொத்த அயோத்தி படையே தோக்கடிச்சிருக்கா, ராமர் அங்கே மூர்ச்சியா விழுந்திருக்காரு. அப்ப சீதை பதறா, என்னடா பண்ணி வச்சிருக்கேன் நீங்க, பெத்த தகப்பனையா அடிக்கிறது. அப்பதான் இவனுக்கு தெரியும், ஓ அப்பாவா அப்படின்னு போய் பார்க்குற. அப்போ சீதை சொல்ற, இதுதான் நம்மளோட குழந்தைங்க, எடுத்துக்கோங்க, பாமா கிளம்பலான்னு. நான் வர முடியாது. ஏன் வர முடியாது? நீங்க எப்படி என்னை ஏத்துக்க மாட்டேன்ட்டு ஒரு சபதை எடுத்துட்டு இந்த காட்டுல விட்டேனோ, நான் திரும்பி வந்தேன்னா உங்களோட வார்த்தைக்கு அது ஒரு இழுக்காயிடும். உங்க வார்த்தைக்கு இழுக்கு தரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் ஒரு மனைவி செய்யக்கூடாது, அதை நான் செய்ய மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. பூமி விளக்குறது, பூமாதேவி வரா, சிம்மாசனத்துல ஏறிட்டு வா அப்படின்னு ஏறி பக்கத்துல உட்கார வச்சுக்கிறா, இறங்குறா. அப்போ ராமர் பூமாவை பார்த்து சொல்ற, சுந்தரா என்ன ஏமாத்தாத, தப்பு பண்ற நீ அப்படின்னு. அவளும் ஒரு விதத்துல ராமருக்கு ஒரு மனைவி தானே, நாராயணனோட இன்னொரு வட்டமகிழ்ச்சி தானே. அப்ப சொல்றா, நான் மட்டும் சும்மா இருக்க முடியுமா, தாட்டா அடுத்த வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு இறங்குறா. உள்ள கடற்ற ராமர் வால்மீகி எல்லாரையும் சமாதானப்படுத்துறா. படுத்திட்டு எல்லாரும் கிளம்புறா. யாகம் நல்லபடியா நடந்து முடியறது, ஜனகரும் சந்தோஷப்படுற. மிதிலைக்கு கிளம்பி போயாச்சு. இப்போ அடுத்து குழந்தைகளுக்கு பட்டம் சூட்டம். பரதனோட பிள்ளைகள் தக்ஷன், புஷ்கரன் அப்படின்னு 2 பேர் இருக்கா. தக்ஷனுக்கு தெற்கு மாநிலத்தை ஆட்சிக்கு கொடுக்கிறார். புஷ்கரன் அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து ஆட்சிக்கு கொடுத்து புருஷபுரம் அப்படிங்கிறத தலைநகரமா கொண்டு ஆட்சி புரிய வைக்கிறார். அந்த புருஷபுரம் தான் இப்போ இருக்கக்கூடிய பெஷாவர் அப்படிங்கிறார். அங்க இருந்த மீதி இருக்கக்கூடிய அசுரர்கள் எல்லாரையும் வீழ்த்திட்டு அங்க நல்லாட்சி புரிஞ்சுட்டு வர. லக்ஷ்மணனோட பிள்ளைகளான சித்திரகேது, சித்ராங்கதனுக்கு மேற்கு மாநிலங்களை கொடுக்கிறார். அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஒரிசா மாநிலம். சத்ருகுணனோட பிள்ளைகள் சுபாகு மதுராக்கு அதிபதியாக உட்கார வைக்கிறார். சத்ருகார்த்திக்கு விதீஷ நாட்டை வந்து கொடுக்கிறார். லவனுக்கு வடக்கு மாநிலங்களை கொடுக்கிறார். அதுல லவபுரம் தான் தலைநகரமா இருக்கு. லவபுரம் தான் இப்போ இருக்கக்கூடிய லாகோர். குஷன் அயோத்தியில சக்கரவர்த்தியா உட்காந்துக்கிறான். குஷனுக்கு வம்சாவளி நிறைய வந்து இருக்கு. சந்திர வம்சம், குருக்ஷேத்திர யுத்தம் வரைக்கும் அவனோட வம்சம் நிற்கிறது. அதில் குஷனோட வம்சாவளின்னு பார்த்தா அதித்தி, நிஷாதன், நளன், நபாசன் அப்படி வரிசையாக போயிட்டு இருக்கு. அதில் கடைசியாக வரக்கூடியது பிருகத்பாலன். அபிமன்யுவால கொல்லப்படுறான் குருக்ஷேத்திர யுத்தத்தில். ஸோ பிருகத்பாலன் கௌரவர்கள் சேனைக்கு ஒன்றி கூடிட்டு அங்கே பாண்டவர்களுக்கு எதிராக போர் புரிகிறார். அப்போ அபிமன்யுவால சாகடிக்கப்படுறார். அப்போ பிருகத்பாலனோட வயசு 125 அப்படிங்கிற. ராமர் இப்போ வைகுண்ட பிரவேசம் போகணும், ரெடியாகிட்டு இருக்கார். எல்லாருக்கும்
ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜாம்பவான் கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வரம் வேணும்னா எனக்கு உன்னோட மல்யுத்தம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. சரி கொடுக்குறேன், ஆனால் இப்போ இல்லை, துவாபர யுகம் முடிகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, அப்போ நான் உன் கூட வந்து மல்யுத்தம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அப்போ தான் கிருஷ்ணாவதாரத்தில் சமந்தகமணியை தேடிட்டு போகும்போது ஜாம்பவானோட மல்யுத்தம் பண்ணிட்டு ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு தருணம். அப்போ ராமர் வந்து லக்ஷ்மணர் கிட்ட இப்போ முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, யாரையும் உள்ள விடாத, இது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங் சொல்லி உள்ள போற. உள்ள யார் கூட மீட்டிங் பார்த்தா யமதர்மராஜாவோட மீட்டிங். ஏன்னா ஒரு நல்ல ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் தான் எவன் நேரம் வருவான் அப்படின்னு ஆரம்பிச்சு தரத்தரன்னு எழுந்து போயிடுவாங்க. அவதாரமாச்சே, அது பூர்ணாவதாரமாச்சே, வந்து சுவாமி நீங்கள் வர்ற நேரம் நெருங்கிறது, என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிட்டு நீங்கள் வந்தேன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தச்ச துர்வாசர். எப்போவுமே குட்டையை குழப்பறதுக்குனே ஒரு மனுஷன் தான் அது துர்வாசர். என்னதான் சிவனோட அம்சமாக இருந்தாலும் அத்தி மகர்ஷிக்கு பிறந்தாலும் துர்வாசருக்கான ஒரு சில குவாலிட்டிஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. அவர் அப்போதான் கண்ணை முடிச்சு பார்க்குறாரு தபஸ்ல இருந்து. ஒரு கேட்டா இவங்க முடிய போகிறது, ராமர் கிளம்ப போறாரு, போய் பார்த்துட்டு வருவோம். இத்தனை நாள் வந்து பார்த்துருக்கலாம், சும்மா தான் இருந்தார். 14,000 வருஷம் ஆட்சி புரிஞ்சாச்சு, அத்தனை நாள் பார்க்க வரல, கடைசி நேரத்தில் தான் வரணும். வர உள்ள நுழையணும், லக்ஷ்மணன் வழிமறிக்கிறார், போக முடியாது, முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. சாபம் கொடுத்துருவேன், கொடுத்துக்கோ, போக முடியாது. ஓஹோ, உனக்கு சாபம் கொடுத்தா நீ ஒன்றும் கண்டுக்க மாட்டேன், அயோத்தி மக்களுக்கு சாபம் கொடுப்பேன், நிறுத்து, போய்க்கோ. எனக்கு சாபம் கொடுத்தனா பரவாயில்ல, அவன் என்ன பாவம் பண்ணா, உன் கோவத்துக்கு சரி பரவாயில்ல போய்க்கோங்கும் பொழுது கதவு திறக்கிறதுக்கும் யமன் கிளம்புறதுக்கும் கரெக்டா இருக்கு. ஆனா ராமரோட கட்டளை லக்ஷ்மணர் மீறியாச்சு. ஸோ அப்போ லக்ஷ்மணரை பார்த்து சொல்றேன், என்னோட கட்டளைக்கு படி நீ வந்து யாரையும் உள்ள விட்டுருக்க கூடாது, விட்டுட்ட, ஸோ உனக்கு தண்டனை கொடுத்தா நாடு கிடக்குறேன், என் முடிச்சியில முடிக்காது. சரி போயாச்சு. துர்வாசர் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், பசிக்கிறது சாப்பாடு, இது தவிர வேற வேலை இல்லையான்னு கேட்டா, இந்த இடத்துல இன்னொரு இது என்னன்னா, உன்னோட தரிசனத்தை காணாம என் கண்கள் ரெண்டும் பசியில குடிக்கிறது, உன் தரிசனம் எனக்கு வேணும்பா குடு அப்படிங்கும்பொழுது பிரச்சனை இல்லை, வாங்க உட்காரவோ சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ராமருக்கு துக்கம் என்னன்னா, லக்ஷ்மணர் பிரிவு. ராமரை தான் சொல்ற, சீதையை பிரியும் பொழுது கூட எனக்கு இவ்வளவு துக்கம் வரலடா, உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியாது, இப்படி ஒரு தம்பி எனக்கு கிடைப்பானா. ரூல் புரோட்டோகாலுங்கிறதுக்காக இவனை பகிஷ்காரம் பண்ணியாச்சு, ஆனா அந்த ஒரு பாசம் ஏங்குற ராமர். அப்ப சொல்ற, சரி இதுக்கு மேல நான் வந்து உன்னை பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு சரியா படலை, நானும் கிளம்புறேன். இங்க பார்க்கும் பொழுது எப்பவுமே ராமாவதாரத்திலையும் சரி கிருஷ்ணாவதாரத்திலையும் சரி, லக்ஷ்மணர் ஆகட்டும் பலராமர் ஆகட்டும், முதல்ல கிளம்புறது அவாதான். ஏன்னா போயிட்டு அங்கே பெட்டு ரெடி பண்ணணும், ஏன்னா இவ போயிட்டு படுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆதிசேஷன் தானே 2 பேர். ஸோ முதல்ல இவன் கிளம்புறேன். கிளம்பும்பொழுது அப்போ ராமர் சொல்ற, நான் கிளம்பணும், வைகுண்ட பிரவேசம் பண்ணணும். அப்போ சரையு நதிக்கு எல்லாரும் போறாங்க. பரதன் வலது பக்கத்துலையும் சத்ருகன் இடது பக்கத்துலையும் இருக்கா. சரையு நதியில இறங்குறா, 2 பேரும் ராமரோட கலக்கிறா. அப்போ ராமர் சொல்ற, யார் யாரெல்லாம் அயோத்திக்கு வந்து சரையு நதியில நீராடுறாளோ தன்னை வந்து அடைய முடியும் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுத்துட்டு வைகுண்ட பிரவேசம் ராமாயணம் பூர்த்தி அடையாது. போன வருஷம் ஆசைகள் இருந்தது, பண்ண முடியலை. ராமராமாயணத்தோட இன்னைக்கு முடிக்கலாம். சுத்த பிரம்ம பராத்பர ராம், ஆலாத்மக பரமேஸ்வர ராம், शेषतल्पसुखनेतरां ब्रह्माद्यमरां कार्तितरां चण्डकिरणकुलमण्डलरां श्रीमद्दशरथनन्दनरां कौसल्यासुखवर्धनरां विश्वामित्राप्रियधनरां घोरताटकाघातकरां मारीचाहिनिपातकरां कौशिकमसंरक्षकरां श्रीमतः योधारकरां गौतममुनिसंपूजितरां सुरमुनिवरगणसंस्तुतरां नाविकदावितमृदुपदरां मिथिलापुरजनमोहकरां विदेहमालिकमनोहरां
सरञ्जकरां त्र्यम्बककार्मुकभञ्जकरां सीतार्पितवरमालिकरां कृतवैवाहिककौतुकरां भागवतविनाशकरां श्रीमतयोध्यापालकरां राम राम जय राजा राम 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 जय सीताराम राम राम जय राजा राम 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 जय सीताराम अगणित गुणगणभूषित राम अवनीत कामित राम प्राकाचन्द्र समान राम पितृभाग्याकृत कानन राम प्रिय गुह विनिवेदित पद राम तक्षालित निज मृदु पद राम भरद्वाज मुखानंद राम चित्रकूटादिनिकेतन राम दशरथ संतत चिंतित राम कैकेयी तनयाचित राम विरचित निज पितृकर्म राम भरतार्पित निज पादुक राम राम जय राम 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 जय सीताराम राम राम जय राजा राम 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 जय दंडका वन जन पावन राम दुष्ट विराग विनाशन राम शरभंग सुतीक्ष्णाक्षित राम अगत्यानुग्रह वर्धित राम रुद्रादिपगतिदायक राम शबरी दत्त पलाशन राम कबंध बाहुच्छेदन राम 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 जय राजा राम 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 जय सीताराम राम राम जय राजा राम 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 जय सीताराम हनुमत सेवित निज पद राम नट सुग्रीवाभीष्टद राम कर्पित पालित भारत राम वानर दूत प्रेषक राम हितकर लक्ष्मण संयुत राम 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 जय राजा राम 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 जय सीताराम राम राम जय राजा राम 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 जय सीताराम कपिवर संतत संस्मृत राम सद्गति विघ्ने ध्वंसक राम सीता प्राणाधारक राम दुष्ट दशानन दूषित राम शिष्ट हनुमत्घोषित राम सीता वेदित काकामन राम कृतचूडामणि दर्शन राम कपिवर भजनाश्वासित राम 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 जय राजा राम 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 जय सीताराम राम राम जय राजा राम 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 जय सीताराम रावण निधन भर्जित राम वानर सैन्य समावृत राम तोषित करिदीशार्थित राम विभीषणाभयदायक राम पर्वत सेतु निबन्धक राम कुंभकर्ण शिरछेदक राम राक्षस संग विमर्दक राम अहिमहि रावण चारण राम संवृत दशमुख रावण राम विधिभव मुख सुर संसुत राम गस्तित दशरथ वीक्षित राम सीता दर्शन मोदित राम अभिषिक्त विभीषण नट राम पुष्पकयानारोहण राम भरद्वाजाभिनिसेवन राम भरत प्राण प्रियकर राम साकेतपुरी भूषण राम सकल प्रिय समानट राम रत्नलसत्पीठासित राम पट्टाभिषेकालंकृत राम पार्थिव कुल संहारित राम विभीषणार्पित रंगक राम ईशकुलानुग्रह कर राम सकल जीव संरक्षक राम समस्त लोकाधारक राम सकल जीव संरक्षक राम समस्त लोकाधारक राम 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 जय राजा राम
आयोध्यकगणमुक्तिधरां गिरिमुखविबुधानन्दकरां तेजोमयनिजरूपकरां संस्कृतिबन्धविमोचकरां धर्मस्थापनतत्पररां भक्तिपरायणमुक्तिधरां सर्वचराचरपालकरां सर्वभवामयवारकरां वैकुण्ठालय संस्थितरां नित्यानन्दपदे स्थितरां वैकुण्ठालय संस्थितरां नित्यानन्दपदे स्थितरां राम राम जय राजा राम राम जय सीताराम राम राम जय राजा राम राम जय सीताराम राम राम जय राजा